எஸ். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்டகிரேட் யுவர் செல்ஃப் பாட்காஸ்ட். எஸ், நம்மளோட மறுபடியும் அருண் உதயன் ப்ரோ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ப்ரோ எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நன்றி. நல்லா இருக்கீங்களா? இந்த வாட்டி மசில் ஏதாவது சும்மா லைட்டா ஷோ சும்மா ஃப்ளெக்ஸ் பண்ணல. நல்லா ஆக்டிவா இருக்கீங்க. நல்லா சூப்பர், வெரி குட் ப்ரோ, வெரி குட். சூப்பர் ப்ரோ. அப்புறம் எப்படி போகுது எல்லாம்? மாற்றம் முன்னேற்றத்தை நோக்கி போதா இல்லை எப்படி? இல்ல 4 நாள் டஃப் ஆயிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல. அதுவும் திராவிட ஐடியாலஜி வச்சு பேசுற இளைஞர்களுக்கு அரசியல் டஃப் ஆகுது. ஆனா இந்த டஃப்னஸ் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். எங்களால ஃபேஸ் பண்ண முடியுது, பிரேக் டவுன் பண்ண முடியுது. ஏன்னா அரசியலுங்கிறது 40+, 45+ அவங்களுக்கானதுதான் அப்படின்னு பிக்ஸ் ஆயிருந்த இந்த தமிழகத்துல இளைஞர்களால் ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றம் பொருத்தமானதா இல்லைங்கிற விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். நாங்களா சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன சிக்கல் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். அந்த சிக்கலை பிரேக் டவுன் பண்ண இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நாங்க ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்றோம்ல. இப்ப அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சீரியஸ்லி பியூர்லி சினிமேட்டிக்கா இருக்குங்கிறேன். நல்லா இருக்கு. வெரி குட் ப்ரோ. உண்மைதான் ப்ரோ. ஏன்னா இப்ப வந்து எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ டிவிகே சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே ஜென்சி, டிஎம்கே சப்போர்ட் பண்றவங்க 40+ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால. ஆனா இப்போ இந்த ஐடியாலஜின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஓகே ப்ரோ, லெட்ஸ் டாக். நம்ம இதை பத்தி பேசுவோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டிஎம்கே அவங்கள பத்தி பேசுவோம். இப்போ டிஎம்கேவோட டிராவிடியன் ஐடியாலஜின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறது முக்கியத்துவம் நீங்க நினைக்கிறீங்க? என்னங்க, பழைய திமுக தொண்டர்களுக்கு கொள்கை மிக கிளியரா தெரியும். டிஎம்கேவோட கொள்கை என்ன, திராவிடத்தோட கொள்கை என்ன, திராவிட கட்சியோட திமுகவோட கொள்கை என்ன, அதிமுகவோட கொள்கை என்னங்கிறது தெரிஞ்சுதான் அவங்க ஓட் பண்ணாங்க. ஆனா அவங்க ஃபேமிலி சர்க்கிள்குள்ள அது பரவி இருக்குமான்னு கேட்டா, குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு 2 பேருக்கு அந்த கொள்கை தெரியும். அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல டிஎம்கேங்கிறது ஒரு பார்ட்டி, ஏடிஎம்கேங்கிறது ஒரு பார்ட்டி. ஓட் பண்ணலாம் அப்படிங்கிற மீட்டருக்கு தான் மக்கள் வந்திருக்காங்க. அதை தாண்டி ரொம்ப ரொம்ப குறைவான இளைஞர்கள் மட்டும்தான் கொள்கைகளை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மற்ற விஷயங்கள் தெரியும், இதுதான் கொள்கைங்கிறது பேஸ் தெரியும். மற்ற டீட்டெயிலான கொள்கை என்ன, எதன் அடிப்படையில் எவ்வளவு விஷயங்கள் பண்ணி அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள தமிழக மக்களை பாதுகாத்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மெஜாரிட்டி பேருக்கு தெரியல. அது தெரிஞ்சிருந்தா இளைஞர்கள் இவ்வளவு ஈஸியா வந்து டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா ஓட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஈவன் கடந்த ஆட்சிகள சிக்கல்கள் குறைகள் இருந்தாலும் இவ்வளவு ஈஸியா இன்னொரு ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி எடுத்து வைக்கிற ஆப்ஷன் நிர்வாக திறமை சற்றும் இல்லாத ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. தமிழகத்துல திராவிட கட்சிகள் ஆண்டு இருக்காங்க அப்படின்னா, சோ அவங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணி மதவாத சக்திகளுக்கு எதிராக எவ்வளவு டிஃபெண்ட் பண்ணி ஆட்சி பண்ணிருக்காங்க. அது ஈஸியான விஷயமே கிடையாதுங்கிறது இவங்களுக்கு தெரியல. சோ ஆப்ஷனா ஒரு பார்ட்டி எடுத்துட்டு வராங்கன்னா அது ஈக்குவலா டஃப் கொடுக்குற பார்ட்டியா இருக்கணும். இது துளியும் நிர்வாக திறன், என்ன சொல்றது, நிர்வாக திறமைன்னு நம்ம சொல்லல. நிர்வாகம்னா என்ன தெரியலங்கிற அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அதை ஹேண்டிலே பண்ண முடியும். நிர்வாகம்னா என்னன்னு தெரியல அவங்களுக்கு. சோ அவங்களுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க இளைஞர்கள்ங்கிறப்ப அதை ஃபேஸ் பண்றது கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. ஸ்டில் அது பண்ணிட முடியும், பிரேக் டவுன் பண்ணிட முடியும். அது உண்மைதான் ப்ரோ. இப்ப நம்ம மக்களிடையே சரி ப்ரோ, மக்கள் இப்ப பெரியவங்க கிட்ட வந்து இவங்களுக்கு ஏற்கனவே ஐடியாலஜி இருக்கு. இப்ப ஜென்சின்ற டேர்ம் தான் வந்து இப்ப எல்லா இடத்துலயும் பேசுற இல்லையா? இந்த ஜென்சி மக்களுக்கு எப்படி எடுத்துட்டு போய் சேர்க்கலாம் நீங்க நினைக்கிறீங்க ப்ரோ இந்த ஐடியாலஜிய? இப்ப நம்ம அவங்க கிட்ட பேசினாலே வந்து அவங்க பேசுறதே வந்து வேற மாதிரி தான் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க வந்து நீங்க நம்ம நிறைய வீடியோல வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அவங்க கிட்ட நம்ம பேசினாலே அவங்க வந்து நம்ம கிட்ட பேசுறது வந்து அவங்க கொள்கை ரீதியா பேச மாட்டாங்க. பிளஸ் வந்து அவங்க நம்ம கிட்ட பேசினா நம்ம கிட்ட ஆபாசமா தான் பேசுவாங்க. அவங்க இப்ப நடக்குது இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ட்டு தப்பு கரெக்ட்ன்ற மாதிரி பேசுவாங்க. தப்பு இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சோ இந்த மாதிரி டஃப்பான இந்த மாதிரி ஒரு மக்கள் கிட்ட இல்ல, இந்த மாதிரி இது வச்சிருக்கவங்க கிட்ட எப்படி நீங்க பேசுவீங்க? சிம்பிளுங்க. ஒருத்தன் தப்பு பண்றான், இது தப்புன்னு தெரிஞ்சு, ஆமா இது தப்பு தான், அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு மைண்ட் செட் உள்ள ஒரு மனுஷனை மாத்தவே முடியாது. ஏன்னா அதுல ஃபிக்ஸ் ஆயிட்டான். இது இப்படிதான் வாழ போறேன், இது தப்புனாலும் பரவாயில்ல எனக்குங்கிற மீட்டுல. எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப நம்ம அரசியல் பேசுறோம், கொள்கைகள் பேசுறோம், இளைஞர்கள்ட்ட பேசுறப்ப அவன் வந்து குடும்பங்களை பத்தியோ பெண்களை பத்தியோ தப்பான ஒரு கருத்து எடுத்து வைக்கிறான். போன ஆட்சியில் நடக்காத இப்ப நடக்குது, இப்ப அதுக்கு என்ன, ஆமா இப்ப அதுக்கு என்னங்கிற ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அவங்கள நம்ம மாத்தவே முடியாது, மாத்தவும் தேவையில்ல. அவங்க அந்த மைண்ட் செட்லயே வாழ்ந்து அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க கூட நம்ம போட்டி போட்டோம் அப்படின்னா அது டைம் வேஸ்ட். மாதிரி புரிஞ்சுக்க தயாரா இருக்க இளைஞர்கள், பெண்கள், டிவிக்கு ஓட் பண்ணவங்க இருக்காங்கல்ல, சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்க, டிவிக்கு ஓட் பண்ண என்ன சொல்றது, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, 45+ இருக்காங்க. சோ அவங்க கிட்ட நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, ஓகே, ஒரு ஹோப்போட பண்ணிட்டீங்க, ஆனா அதுக்குள்ள உள்ள சிக்கல்கள் இருக்குங்கிற விஷயத்த அவங்க கிட்ட பேசி நம்ம வந்து புரிய வைக்க முடியுங்கிற இந்த அறிவில்லாத கூட்டத்துக்கிட்ட நம்ம வந்து போட்டி போடுறத விட. சோ அப்ப அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோம். டு பி ஃபிராங்க் சொல்றேன், அதாவது டிவிக்கே பிடிச்சி ஓட் பண்ண இளைஞர்கள், பெண்கள் அவங்கள விடுங்க. டிவிக்கேன்னு இல்லங்க, விஜய் சாரை பிடிச்சி ஓட் பண்ணிருக்காங்க. விஜய் சாரோட கட்சி டிவிக்கே, அவ்வளவுதான். அவங்க டிவிக்கே ஓட் பண்ணல, விஜய் சார் ஓட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப அவங்க கிட்ட பேசி நம்ம பெருசா அதையும் புரிய வைக்க முடியாது. ஆனா ஸ்டில் மக்கள்ல இருக்கவங்க மாற்றம் ஒண்ணு, சரி ஏடிஎம்கே டிஎம்கே வேணாம், நம்ம இந்த கட்சிக்கு ஓட் பண்ணி பார்ப்போம்னு ஆப்ஷனலா ஓட் பண்ணாங்களே டிவிகேக்கு. அது மாதிரி மனிதர்கள் ரொம்ப அதிகம். அந்த பெர்சன்டேஜ் தான் இதுல வெற்றி தோல்வியை நிர்ணயிச்சது இந்த எலெக்ஷன்ல. சோ அப்படி இருக்க மக்கள் கிட்ட நம்ம விஷயங்கள் எடுத்து வைக்கலாம், பேச முடியும். ஏன்னா அவங்களுக்கு மாற்றத்துக்காக போனாங்க, ஆனா எதுவுமே மாறல. இன்னும் ஒஸ்டா தான் போயிட்டு இருக்குங்கிறப்ப
அவங்க பாக்குறாங்க என்ன இது நடக்குதுன்னு. சோ அப்ப போன ஆட்சியில இருந்த நபர்களுக்கு சப்போர்ட் இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இளைஞர்கள். சோ அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்க காது கொடுத்து கேக்குறாங்க. சோ அப்ப அந்த மாற்றம் பாசிபிலிட்டிஸ் ஆயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். மீன்ஸ் ஓட் போட்ட மக்கள் இப்ப வந்து ஃபெட் ஆயிட்டாங்க. சோ அவங்க கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, நீங்க ஓட் பண்ணிட்டீங்க, நோ இஷ்யூ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஸ்டில் இது எந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கு பாருங்க, இனி அந்த ஆப்ஷனை நீங்க எடுக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிய வைக்க முடியுதுன்னு நான் சொல்றேன். ஓகே. ஓகே. சோ, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா ப்ரோ, உங்க உங்க சுத்தி வட்டாரத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க, இல்ல உங்க ஃபேமிலி எஸ். மெம்பர்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல. அவங்க எப்படி இந்த ஆட்சிய வந்து ஃபீல் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்து அப்படி மூவ் பண்ணுவோம். ஈஸி. அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்கங்க. இப்ப நம்ம ஃபேமிலில கொஞ்சம் தெளிவா இருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எந்த மாற்றம் என்னோட தப்பாலாம் ஓட் பண்ணல. இருக்கவங்க யார் என்ன பண்ணுவாங்களோ, யார் நம்மள பாதுகாப்பா பாத்துக்குவாங்களோ லீஸ்டா அவங்களுக்கு தான் ஓட் பண்ணிருக்காங்க. மத்தபடி கூட இருக்க சர்க்கிள்ல இருக்க நபர்கள் ஓட் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம பேசவே தேவையில்லைங்க. ஏன்னா பேசினாலே ஆக்சுவலி அவங்க குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாங்க. சில பேர் பர்சனலா வந்து எனக்கு டெக்ஸ்டே பண்றாங்க, பிரதர் நான் உங்களுக்கு ரொம்ப வருஷமா ஃபாலோவரா இருக்கேன். அப்ப வந்து நீங்க இந்த மாதிரி குறைகள் சொல்றது, ஏன் ஓட் பண்ணீங்க நீங்க பேசுறப்ப எனக்கு குற்ற உணர்ச்சி ஆகுது. ஏன்னா ஸ்டில் எனக்கு புரிஞ்சு போச்சு இது தப்பா இருக்குன்னு. சோ நீங்க அடுத்தடுத்து சொல்ல எனக்கு குற்ற உணர்ச்சி ஆகுது பிரதர், ப்ளீஸ் நீங்க ஓட் போட்ட நபர்ல கில்ட்டுக்கு ஆளாக்காதீங்கன்னு சொல்லி நம்மள ஃபாலோ பண்ற நபர்ல கேக்குறாங்க. சோ அப்படி இருக்கப்ப ஃபேமிலில நம்ம கூட இருக்கவங்க நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து வைக்கிறப்ப, இப்போ எல்லாரும் ஃபேமிலில ஒண்ணா இருக்கும், கரண்ட் போகுது. சோ 1 ஹவர் போலாம். ஓகே, அறிவிக்கப்படாத மின்வெட்டே நான் சொல்றேன். அறிவிக்கப்படணும் மின்வெட்டு. சோ அறிவிக்கப்படாத மின்வெட்டு 1 ஹவர் போகுது அப்படிங்கிறப்ப நமக்கு அது புரியுது. 3.5 மணி நேரம் போகுதுன்னா வீட்டுக்குள்ள எல்லாரும் உட்காந்துருக்கோம். சோ அப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே 2 3 பேர் வந்து டிவிக்கு ஓட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சொல்லணுமா, நீங்க ஏன் ஓட் பண்ணீங்க பாருங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லி சொல்லணுமா? சொல்ல தேவையில்ல, அதுலயே அவங்களுக்கு புரிஞ்சிருதுன்னு நான் சொல்றேன். இப்ப நடந்துட்டு இருக்க நியூஸ் பாக்குறோம். எக்ஸாக்ட்லி ப்ரோ. நியூஸ் பாக்குறோம், பெண்கள் அதுதான் ப்ரோ. குழந்தைகளுக்கான குற்றங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதை பார்த்துட்டு பாருங்க ஏதாவது மாற்றம் இருக்கா, ஏதாவது பண்றாங்களா பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம பேசி கில்ட் கொடுக்கவே தேவையில்லைங்கிறேன். அவங்களுக்கே அது புரியுது. ஆஹா நம்ம தப்பு தான் பண்ணிட்டோம், கண்பட தெரியுது. ஆப்ஷனலா ஒரு விஷயம் பண்ணோம். கண்டிப்பா வீட்டுல டிஸ்கஸ் பண்ணி மெஜாரிட்டி பேர் ஓட் பண்ணலாங்க. இப்ப நான் டிவிக்கு ஓட் பண்ண போறேன்னு ஓட் போட்ட நபர்கள், அது அம்மாக்களா இருக்கட்டும் தங்கச்சிகளா இருக்கட்டும், அவங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்ணல, நேரா போயிட்டு ஓட் பண்ணிட்டாங்க. ஒரு வேர்டு இருக்குல்ல, ஒரே ஒரு தடவை எனக்காகன்னு ஒரு பையன் பேசியிருக்காருல்ல, அவங்களுக்கு ஒரு பையன் பேசிட்டாருல, அதனால ஒரு தாய் உள்ளம் தானே, நம்ம பையன் கேட்கிறாருப்பான்னு ஓட் பண்ணாங்கல்ல, அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த பையன் கேட்டதுக்கு ரைட்டு, ஆனா அந்த பையன் நிர்வாக திறமை இல்ல, ஹேண்டில் பண்ண தெரியல, இவ்வளவு விஷயங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்குது, ஒரு வார்த்தை பேசுறாப்லையா, மகனா நினைச்சு அண்ணனா நினைச்சு தம்பியா நினைச்சானே ஓட் பண்ணாங்க பெண்கள். அப்போ ஒரு வார்த்தை பேசுறதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறதுல என்ன கஷ்டம் இருக்கு? சோ அதை கூட இந்த தம்பி பண்ண மாட்டேங்கிறப்ப இந்த தம்பி நம்ப கூடாது. மீன்ஸ் இந்த தம்பி நிர்வாக திறமை இல்ல, ஹேண்டில் பண்ண முடியல, தப்பா எல்லாத்தையும் பண்ணுது அப்படிங்கிறது பெண்களுக்கு தெரியும். எவ்வளவு சாலிடா அவங்க போய் ஓட் பண்ணாங்களோ அவ்வளவு சாலிடா இனி ஓட் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். அது உண்மைதான் ப்ரோ. நான் வந்து ரீசெண்டா நானும் வந்து என் ஃபேமிலியோட இது பண்ணும்போது, இப்போ ஸ்பெஷலி இப்ப குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து இப்ப சம்மர் ஹாலிடேஸ்ல இருக்காங்க. இவங்களுக்கு இந்த டைம்ல கரண்ட் போச்சுன்னு வைங்களேன், இவங்கள வந்து கட்டுப்படுது. கரண்ட் இருந்தாலும் ஓகே, கரண்ட் இருந்தா ஓகே, ஏதோ டிவியோ அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. கரண்ட் இல்லைன்னும் போது வந்து இவங்களை கட்டுப்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா இதை வந்து யார்கிட்ட இந்த கொஸ்டின் ஹோல்ட் பண்ணிக்கங்க. ஃபன் ஃபேக்ட் சொல்றேன், நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, சீரியஸ்லி இது உண்மை, நான் கதை விடல. கரண்ட் போச்சு, 8:30 போகுது, 9:30 10:30 11 கிட்ட முடியல. யாரோ ஒரு அப்பா மொட்டை மாடியில வந்து சீரியஸ்லி கெட்ட வார்த்தையில கத்துறாரு, இந்த ஏரியால எவன்டா டிவிக்கு ஓட் பண்ணது டேஷ் பசங்களான்னு கத்துறாரு, வந்து மேல மொட்டை மாடியில கத்துறாரு. இருக்காங்க நான் சொல்றேன். எஸ், இது உண்மை. எல்லாருமே ப்ரோ அடிக்கிற வெயில்ல உங்களுக்கு ஃபேன் இல்லாம இருக்கவே முடியாது ப்ரோ. அடிக்கிற வெயில்ல ஃபேன் இல்லாம இருக்கவே குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க. அதுவும் இல்லாம இவங்க ஸ்கூல் லீவ் வேற இப்போ சம்மர் ஹாலிடேஸ். இவங்களை கட்டுப்படுத்துறது வந்து ஈஸியான விஷயம் இல்ல. அவங்களுக்கே ஏற்கனவே வெயில்ல கடுப்புல இருப்பாங்க. இன்னும் இவங்க ஒரு பக்கம் வந்து அப்படின்னும் போது நான் வீட்டுல பேசும்போதே நான் இது பண்ணேன், இந்த கரண்ட் வேற அப்பப்ப போயிடுதுரா அப்படின்ட்டு அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒன்னும் சொல்ல முடியாது. நைட்ல வேற இதுல கட் பண்றாங்க. இப்ப நைட்ல இந்த குழந்தைங்க இருட்டுல இங்க அங்க ஓடிட்டு இதை யார்கிட்ட போய் உங்களுக்கு ரீச் அவுட் புரியல. இவங்களுக்கு எப்படின்னா இப்போ எங்க ஏரியாலே எப்படின்னா ப்ரோ, ஓட்டு போட்டவங்க வந்து அவர் அந்த பர்சன் வந்து யாரு அப்படின்றது வந்து இவங்க வந்து தேடுறாங்க. அவர் எங்க இருக்காரு அப்படின்ட்டு. வெறும் பேர் மட்டும் தானே தெரியும் நிறைய பேருக்கு. இப்ப பேர் மட்டும் தான் தெரியும், அவர் எங்க இருக்காரு தேடுறாங்க. அவரை போய் தேடினா அவங்க வந்து இன்னொரு இதுவும் சொல்றாங்க, நான் தூங்கிட்டு இருக்கேன் அப்புறம் வாங்கன்றாங்க. இன்னொருத்தர் சாப்பிட்டு வந்து பேசுறாரு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது மக்கள் என்னதான் பண்ணலாம்? இதுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, என்ன பண்ணலாம்? இத சொல்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மக்கள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்றேன். சிம்பிள். நீங்க ஒரு 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 வீட்டுக்கு ஒரு வேலையால கூட்டிட்டு வரீங்க. இப்ப வந்து பாத்திரம் கழுவுறதுக்கோ, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன், பாத்திரம் கழுவுறதுக்கோ இல்ல வீடு கூட்டுறதுக்கோ ஒரு பர்சனை நீங்க கூட்டிட்டு வரீங்க, இல்ல குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கோ, இல்ல அப்பா அம்மா பார்த்து வயசான அப்பா அம்மா பாத்துக்க ஒரு பர்சனை கூட்டி வரீங்கன்னா நீங்க என்னென்ன ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க? இந்த 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 தொழில்ல, இந்த பிசினஸ்ல உங்களுக்கு என்னென்ன முன் அனுபவங்கள் இருக்கு, முன்னாடி வேலை செஞ்சிருக்கீங்களா, உங்க ப்ரூஃப் என்ன, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கறத லீஸ்டா பாப்போமா இல்லையா? நம்ம
எதுக்குன்னா இந்த வேலை செய்யறதுக்கு உங்க தகுதியான ஆளாங்கிறத பார்த்துதான் நம்ம முடிவு பண்றோம். நம்ம கேஷ் கொடுக்க போறோம், நம்ம ஒரு ஆளை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண போறோங்கிறப்ப அதுக்கே நம்ம இவ்வளவு டிஸ்கஸ் பண்றோம்னா நான் சொல்றது லீஸ்டா பிசினஸ்ங்கிறப்ப இன்னும் வேல்யூவா மாறும் அந்த விஷயங்கள். டீட்டெயிலா நம்ம பார்ப்போம், யார் என்ன படிச்சிருக்காங்க, குணம் என்ன, பேக் ஹிஸ்டரி ஏதாவது இருக்கா அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். சோ அப்படி இருக்கப்ப தமிழ்நாட்டை கொடுக்குறோம் பிரதர், நம்ம தமிழ்நாட்டையே கொடுக்குறோம் பாத்துக்குங்க அப்படின்னு. சோ அதுல இருக்க அமைச்சர்கள், எம்எல்ஏ, முதலமைச்சர் அவங்களுக்கெல்லாம் அதை பத்தின நாலேஜ் இருக்கான்னு நம்ம பார்த்து தானே கொடுக்கணும். நாட்டையே கொடுக்குறோம், வீட்டை கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம், இவ்வளவு யோசிக்கிறோம். அப்ப நாட்டை தூக்கி நீங்க அனுபவமே இல்லாத நபர்கள்ட்ட கொடுத்துட்டு கஷ்டமா இருக்கு, நாங்க என்ன பண்றது ஒன்னும் புரியலன்னா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்ப வீட்டுக்கு வரவங்க வந்து ஒரு அவங்க வந்து நீங்க ரிசர்ச் பண்ணாம என்னன்னு பேக் ஹிஸ்டரி பார்க்காம விட்டுட்டீங்க. அந்த பெண்ணோ ஆணோ ஒரு திருட்டு வேலையை பார்த்த நபரா கூட பின்னாடி இருந்திருக்கலாம். நீங்க சரியான ப்ரூஃப் வாங்காம செக் பண்ணாம கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். அவங்க அந்த வேலையை பண்ணிட்டாங்க குடும்பத்துக்குள்ளனா, நீங்க சரியா செக் பண்ணாம அலோவ் பண்ணது உங்க தப்பு தானே. அதே சேம் தான் இப்ப கரண்ட் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டிலுமே. ஓட் போட்டீங்கல்ல, யார் முகம் தெரியலன்னு சொல்றீங்களே, எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு தெரியல, அமைச்சர் முகம் யாருன்னு தெரியாம நீங்க ஓட் போட்டீங்கல்ல. அப்ப அனுபவம் இல்லாத நபர்லாம் அவங்க இருக்காங்கிறப்ப மீன்ஸ் அந்த எலெக்ஷன் ஹிஸ்டரியில, தமிழக ஹிஸ்டரியிலேயே அதிக அந்த என்ன சொல்றது தவறான கேஸ் உள்ள நபர்கள், கேஸ் அதிகம் உள்ள நபர்கள் டிவிக்குள்ளதான் இருக்காங்கன்னு சர்வே சொல்லுது. சோ அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்காம கொடுத்துட்டீங்கல்ல, ஓட் போட்டீங்கல்ல, அப்ப நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க தவறான நபர்கிட்ட நீங்க ஆட்சியை கொடுத்தீங்கன்னா அவங்க தவறா தான் ஆட்சி நடத்துவாங்க. அப்ப நீங்க அதை ஃபேஸ் பண்ணி தான், மீன்ஸ் நல்ல கெட்டங்கிறது வேற பிரதர், நல்ல ஆட்சி கெட்ட ஆட்சிங்கிறது வேற, ஆட்சியை நடத்த தெரியலங்கிறது வேற. இங்க நடந்துட்டு இருக்கிறது அதுதான், ஆட்சியை நடத்த தெரியல. அது இதை விட கேட்டிக்கான ஒரு விஷயம். இன்னும் கேஸ் ஆரம்பிக்கல பிரதர், இன்னும் ஆரம்பிக்கல, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. ஒரு மாசம் தானே ஆகுது, ஒரு மாசம் கூட இல்ல, 10ஆம் தேதி வந்தாதான் ஒரு மாசம். இன்னைக்கு ஆமா, எப்ப ஒரு மனுஷன் நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிற மைண்ட் செட்ல இருக்கானோ அவங்ககிட்ட தான் நம்ம பேச முடியும். அவன் நாங்க தப்பு செய்யல, தப்பு கண்ணு முடி தப்பு நடந்துகிட்டு இருக்கப்ப தப்பே நடக்கலன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான்னா அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. சோ அந்த ஆபத்தான ஆட்சிக்குள்ளதான் நம்ம இருக்கோம். நல்லா பண்ணா இருக்க போகுது. சரி ப்ரோ, ஓகே. மக்கள் தெரியாம ஓட்டு போட்டாங்க, மக்கள் எப்படி ஓகே. இந்த சைடு வந்து அரசியல், ஓகே, பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்கள எடுத்துப்போமே. இப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டி நிறைய பேருக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி வந்து இங்க பிரச்சனை எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ், அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாருமே தெரியும். பட் ஆனா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா டிஎம்கே விட்டு எல்லாரும் வந்து வெளியே போறாங்க, வெளியே போயிட்டு தப்பாவும் பேசுறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எஸ், அவங்களுக்கு நம்ம ரியாலிட்டி பேசுவோம். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தமிழகத்துல இவ்வளவு முட்டாள்கள் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸ்கிரீன்ல பார்த்து ஒரு நபருக்கு ஓட் பண்ணி வின் பண்ண வைப்பாங்களா? இவ்வளவு இளைஞர்கள் முட்டாள்களா இருக்காங்களா? சூப்பர். அரசியலுக்கு முட்டாள்கள் அதிகமா தேவைப்படுது. கொள்கை இல்லாத நபர்களுக்கு நான் சொல்றேன், கொள்கை இல்லாத அரசியல் கட்சி, கொள்கை இல்லாத நபர்களுக்கு, முழுக்க சுயநலத்தோட இயங்குற நபர்களுக்கு முட்டாள்கள் தேவை. ஏன்னா அவங்க தான் சொல்றதை செய்வாங்க, எதையுமே கேட்காம. சோ அப்ப டிவிக்குள்ள இவ்வளவு சிந்தனை திறன் குறைவான நபர்கள், இளைஞர்கள் இருக்காங்கிறப்ப என்ன பண்ணாலும் ஓட் பண்ணுவாங்கிறப்ப ஸ்டில் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கேஆஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அந்த கட்சியில இருக்க இளைஞர்கள். ஓட்டு போடுறது மட்டும் இல்லாம நடக்கிற தவறுகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கூட்டமாயுது. அப்ப செல்லங்களா, நான் வரேன் பாரு உங்க பார்ட்டிக்கு, உங்களை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மீட்டர்ல தான் பழைய அரசியல்வாதிகள் எல்லாருமே, குறிப்பா ஏடிஎம்கேல உள்ள மெஜாரிட்டி பேர் நாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இங்க வந்து பதில் சொல்லணும், தொண்டனுக்கு பதில் சொல்லணும். ஏடிஎம்கேல டிஎம்கேல கேள்வி கேட்பாங்க, டிஎம்கேல சும்மா கிடையாது, ஒவ்வொரு தொண்டனும் கேள்வி கேட்பாங்க. சின்ன ஒரு நடைமுறை சிக்கல் இருந்தா கூட அவங்க கேள்வி கேட்பாங்க, கட்சியை உரிமையோட கேட்பாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ணுவேன், அப்ப நான் கேள்வி கேட்பேன். மீன்ஸ் இந்த கட்சி தான் நான் ஓட் போடுவேன், ஆனா நான் கேள்வி கேட்பேன். ஒரு குடும்பம் மாதிரி அவங்க அதை பாக்குறாங்க. சோ அப்ப அங்க பதில் சொல்லணும். நீங்க வந்து எம்எல்ஏ எம்பியா இருக்கீங்க, இல்ல வந்து வார்டு எதுல இருந்தாலுமே சரி, நீங்க டிஎம்கேல இருக்க தொண்டர்களுக்கு பதில் சொல்லணும். ஆனா டிவி கேட்க நீங்க பதில் சொல்லவே தேவையில்லை. சோ அப்ப அரசியல்வாதிகளோட, கொள்கை இல்லாத அரசியல்வாதிகளோட பெஸ்ட் சாய்ஸ் இது அந்த முட்டாள்கள் கூடாரமா. மீன்ஸ் சிந்தனை திறன் குறைவான நபர்கள் வச்சுக்கலாம், முட்டாள்கள் வேண்டாம். சிந்தனை திறன் குறைவான நபர்களோட கூடாரமா டிவிக்கே இருக்கு. அதுல புழக்கங்களும் அதிகமா இருக்குங்கிறப்ப தாராளமா அது ஒரு ஆப்ஷன் எடுக்கிறாங்க. அவங்க முழுக்க சுயநலம், அரசியல்ங்கிறது பொதுநலம்ங்கிறதான் பேஸ். சுயநலமா இயங்குறாங்கிறத நம்ம கண் கூட பாக்குறோம். ஆனா இது சுயநலத்தோட எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு நான் சொல்றேன். மக்கள் டிராவல் பண்ணி வந்து, குறிப்பா நான் ஏடிஎம்கே பத்தி நம்ம பேசுறப்ப சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல பிரதர் ஏடிஎம்கேக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷன் தமிழ்நாட்டுல ஓட் பண்றாப்ல அப்படின்னா அவர் ஏடிஎம்கேவோட வெறித்தனமான ஃபாலோவரா இருக்கணும், தொண்டரா இருக்கணும். இந்த எலெக்ஷன் நீங்க பாருங்க, டிவிகே வெர்சஸ் டிஎம்கேங்கிற டெம்ப்ளேட் ஒன்று தான் ஓடிட்டு இருக்கு. சோ அப்ப ஏடிஎம்கே ஆசிலேட் ஆயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்கிறப்ப தமிழகத்துல ஒரு சின்ன எதிர்ப்பாளி இருக்குங்கிறது தெரியும். தெரிஞ்சும் தமிழகத்துல இருக்க ஒரு ஆள் வந்து, ஒரு நபர் வந்து, ஒரு நபரோ பெண்மணியோ ஓட் பண்றாங்க ஏடிஎம்கேக்குன்னா அவ்வளவு ஹோப் அந்த கட்சி மேல. அந்த கட்சி அழிஞ்சிடக்கூடாது, மிஸ் ஆயிடக்கூடாது, அம்மாவோட இல்ல ஐயாவோட கட்சி அது, எம்ஜிஆர் சாரோட கட்சிங்கிறப்ப அது அழிஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த ஹோப் இப்ப வரையும் இருந்திருக்கு. சோ அப்படி வந்து உங்களுக்கு ஓட் பண்ணா நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏன் அவங்களுக்கு டிவிகே ஓட் பண்ண தெரியாதா? ஓட் பண்ண உங்களுக்கு ஏன் டிஎம்கேவோட கூட்டணி கட்சிக்கு ஓட் பண்ண தெரியாதா? அது ஃபேவர் தானே அது. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஏடிஎம்கேக்கு ஓட் பண்றாங்க அப்படின்னா உங்களை நம்பி ஏடிஎம்கே கேண்டிடேட் நம்பி ஓட் பண்ணிருக்காங்க. நீங்க அழகா ஜம்ப் ஆகி அங்க போறீங்கன்னா அப்ப ஓட்டு போட்ட ஏடிஎம்கேக்கு ஓட் போட்ட மக்கள் முட்டாளா அப்படி நீங்க நினைச்சிட்டீங்களா? அவங்களோட உணர்வுல நீங்க டச் பண்ணிட்டீங்க பிரதர். ஏடிஎம்கே உணர்வுகள் அடிப்படையாக கொண்ட கட்சி. அவங்களும் ஹீரோயிசம் ஃபாலோ பண்ணிருக்காங்க, அம்மாவை ஃபாலோ பண்ணிருக்காங்க. எனிஹோ ஸ்டில் அவங்க நம்புறாங்க.
ஒரு எழுச்சி ஒண்ணு நடந்திருக்கு. ஒரு டிஎம்கே பிரிஞ்சு வந்த ஒரு கட்சி, உரிமைகளுக்கான வந்த கட்சி, அதுக்கு நாங்க சப்போர்ட்டா நிக்கிறோம்னு சொல்லி அந்த கொள்கையின் அடிப்படையில் நின்னவங்க அவங்க. சோ அவங்களோட ஓட்டை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல, ஜம்ப் ஆகி போறீங்கல்ல, அதுக்கு காரணங்கள் வேற சொல்றீங்கல்ல. சோ ஏடிஎம்கேல இருக்க நபர்கள் எல்லாருமே தாராளமா ஓட் பண்ணலாம். இப்பவுமே எம்ஜிஆர் சார் இருக்காரு, அம்மா இருக்காங்க, அந்த கட்சியை நினைச்சு ஓட் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரியும், உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். சோ அப்ப நீங்க அவங்க கிட்ட இருந்து ஓட்டை வாங்கிட்டு எம்எல்ஏ அபிஷியல் எம்எல்ஏ ஆகிக்கிட்டு ஏடிஎம்கே முகமா இருந்து எம்எல்ஏ ஆகிக்கிட்டு இப்ப நீங்க டிவிகே பக்கம் ஜம்ப் ஆகுறீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை முடியுதுன்னு அர்த்தம். மீன்ஸ் ஏடிஎம்கே ஓட்டு விழுகவே விழுகாதுன்னு நான் சொல்றேன். இன்கேஸ் அந்த தொகுதியில வந்து இருக்க டிவிகே மெம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம், நம்ம அண்ணனுக்காக சப்போர்ட்டா வந்திருக்காங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணலாம், அந்த ஓட்டு கிடைக்கலாம். ஆனா ஏடிஎம்கேல கட்சியில இருக்கப்ப ஓட் போட்டாங்களா எம்எல்ஏஸ்க்கு, அந்த நபர்கள் திரும்பி ராஜினாமா பண்ணிட்டு போறப்போ இல்ல மாறி போறப்போ டிவிகேக்கு போறப்போ திரும்பி மக்கள் நீங்க ஃபேஸ் பண்ண போறப்ப முடிந்தது உங்க கதை. ஓகே. இப்போ இப்ப கட்சி வந்து இப்ப ஏடிஎம்கே கட்சி வந்து எப்படி குறையுதுன்னு சொல்றீங்களா? இல்ல அது வந்து பின்தங்கி போதா? இல்ல நம்பர் 3 பார்ட்டியா? ஏன்னா எப்பயுமே நமக்கு தெரிஞ்சது டிஎம்கே, ஏடிஎம்கே. இப்ப டிவிகே வந்துட்டாங்க. டிவிகே வந்ததுல இருந்து இப்ப ஏடிஎம்கே வந்து 3rd பொசிஷனுக்கு போயிட்டாங்க ப்ரோ. ஆனா இப்ப இவங்களோட நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா அது ரொம்ப குரூஷியலா இருக்க மாதிரி இல்ல ஏடிஎம்கேக்கு. என்னன்னா பிரதர், கட்சி மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மெஜாரிட்டி பேருக்கு இருக்கும். அங்க மாறிக்கலாமா, வென்ற கட்சி அங்க போனா நமக்கான விஷயங்கள் நிறைய கிடைக்கும்ல. வென்ற பக்கம் நிக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஈஸியும் கூட. உங்களை நீங்க கான்பிடன்டான பர்சனா காமிக்கலாம், ஜெயிச்ச பக்கம் நிக்கிறேன் நீங்க காமிச்சிக்கலாம். சோ அந்த மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா ஏடிஎம்கேவோட வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு லெகசி இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குமா அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் தமிழ்நாட்டுல பாசிபிள் ஆச்சு ஏடிஎம்கேவால. மீன்ஸ் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததே நான் சொல்றேன். அதுவே தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் தான் நடத்தி காட்டினாங்க. மக்கள் ஓட் போட்டாங்க, ஜெயிக்க வச்சாங்க, எதிர்கட்சியா வச்சிருந்தாங்க. இப்ப எடப்பாடியை வந்தப்ப இவர் எப்படிப்பா ஆட்சி நடத்துவாரு அப்படின்னு நினைச்சப்ப 4.5 வருஷங்கள் ஆட்சி நடத்தினாரு தமிழகத்துல. சோ இவ்வளவு பிரஷர் தாண்டி ஆட்சி நடத்தினாரு. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறப்ப மக்கள் அந்த கட்சிக்கு சப்போர்ட்டா நின்று இருக்காங்க. ஆனா அந்த கொள்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, திராவிட கட்சிகளோட வேற இது வரனால ஓஜி வந்து டிஎம்கேங்கிறப்ப அதான் எப்பவுமே ஓஜி, அது மாறாது. அதான் ஸ்ட்ராங்கான போல்டு லைன். அது ஒரு ஆலமரம் மாதிரி, அதை நீங்க அசைக்கவே முடியாது. அதான் ஓஜி. சோ அதுல இருந்து சைட்ல வர்றப்ப அதோட ப்ராக்சியா தான் அது இருக்கு. சோ கொள்கை, அடிப்படை கொள்கை என்ன, அது டிஎம்கேயோட கொள்கை அப்படி ஏடிஎம்கே உட்காருமான்னு கேட்டா இல்ல. அப்படி உட்காராதப்ப அங்க இருக்க நபர்கள் கொள்கை புரிதலோட இருப்பாங்களா, கொள்கைக்கு உண்மையா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. சோ அவங்களுக்கு என்னன்னா நமக்கான ஸ்பேஸ் ஒண்ணு கிடைக்குது, அதை கொடுத்துட்டு. இப்ப அம்மா பேரில் நம்ம சொல்லுவோமே, அம்மா வந்து எல்லாரும் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு அது புரியுது, ஏன் இவ்வளவு கண்ட்ரோல் ஏன் வச்சிருந்தாங்க அவங்கள அப்படிங்கிற கிளியர் கட்டா புரியுது. மிஸ் பண்ணா இவங்க சுயநலத்துக்காக எஸ்கேப் ஆயிருவாங்கிறது அவங்க தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் கிரிப்பை லூஸ் பண்ணா கூட இவங்க தன்னோட சுயநலத்துக்காக என்ன வேணா செய்வாங்க. இப்ப என்ன வேணா செய்யறாங்கல்ல, ராஜினாமா பண்ணிட்டு ஓடக்கூடிய நபர்கள் கூட இருக்காங்கப்பா அப்படிங்கிறது அம்மாக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. சோ அதனால டைட்டா வச்சிருக்காங்க ரீசன் இப்ப நமக்கு புரியுது. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் லூஸ் விட்டோனையும் அவங்களுக்கான தலைமை இல்ல, தலைமை ரொம்ப ஆதிக்கமா இல்ல. எடப்பாடியா வந்து ஒரு தமிழருங்கிறப்ப அவர் அன்பா அக்கறையா ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு, ஜனநாயகம் கட்சிக்குள்ளேயே ஜனநாயகம் கொடுக்குறாரு, ஃப்ரீயா இயங்குங்க எல்லாரும் அப்படிங்கிறாரு. சோ ஆனா அந்த ஸ்பேஸ் இவங்க மிக தவறா பயன்படுத்திக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். இதை ஆக்டிவா பயன்படுத்திக்கிட்டா அவருக்கான பாசிட்டிவ் ஃபேஸ்க்கு, அவரோட நேர்முக தன்மைக்கு மக்களுக்கு அவர் பிடிச்சிருக்கு. மீன்ஸ் ஏடிஎம்கே ஓட் பண்ணலாம் கூட இவர் ஒரு சில்லான முதலமைச்சர்ப்பா, பசங்க கூட அவ்வளவு சில்லா அந்த எலெக்ஷன் கேம்பெயின்லாம் மேனேஜ் பண்ணாருங்கிற, பசங்க கூட எல்லாம் பேசினாரு. சோ அப்ப அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க ஏடிஎம்கேல இருக்க கேண்டிடேட்ஸ், எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ். சோ அவங்களுக்கு இது பிடிக்கல. இதை விட ஆளுமை இந்த பக்கம் இருக்கு. அதையும் தாண்டி ஓட் பேங்க் இருக்கு. ஓட் பேங்க் அதான் எங்க சுத்தி இதான் பிரதர் வரும். இங்க வந்து சிந்தனை திறன் குறைவான இளைஞர்கள் இருக்காங்க, இவங்க நம்ம அதிக அளவுல பயன்படுத்திக்கலாம். இங்க இருக்கிறத விட ஏடிஎம்கேல இருக்கிறத விட அங்க போனா நம்ம அதிகமா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதான். சோ அதுக்கான ஸ்பேஸை டிவிக்கு ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. கமான்ங்கிறாங்க, அவங்களுக்கான தேவையும் இருக்கு. சோ டிஎம்கேக்குள்ள இருந்து வந்தாங்கன்னா லிட்டரலி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், எப்படி பார்த்தாலும் நம்ம தீய சக்தின்னு சொல்லியிருக்கோம். சோ அங்கிருந்து வந்தாங்கன்னா நம்ம கட்சிக்கு ஒரு ஆபத்து இருக்குங்கிறனால அவங்க ஹோல்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா ஏடிஎம்கே டிவிகேக்கு என்ன சொல்றது இஷ்யூவே கிடையாது. அங்கேருந்து வந்து பெருசா டிவிகேக்குள்ள இஷ்யூ பண்ண முடியாது. ஏன்னா வென்ற கட்சி, ஆப்ஷனலா இருந்த கட்சி, தடுமாறிய கட்சிங்கிறப்ப அந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்தோம்னா எல்லாரும் வருவாங்கிறனால யாரெல்லாம் வராங்களோ எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஆட்சியை உறுதிப்படுத்துறதுக்கான வேலையை பாக்குறாங்க. ஏன்னா ஸ்டாலின் சார் சொல்லியிருக்காரு 6 மாசம் வரை நாங்க பாப்போம், அந்த 6 மாசத்துல எப்படியா நாங்க ஆட்சியை வந்து உறுதிப்படுத்திக்கணும், இல்லாட்டி அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா காலி பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் நமக்கு இருக்கு. நிர்வாக திறமை இல்லைங்கிறது வேற, நிர்வாகம்னா என்னன்னு தெரியாத ஒருத்தவங்க கிட்ட அவங்கள வந்து என்ன சொல்றது மக்களுக்கு எதிராக திருப்புறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ அந்த பேசிஸ்ல முழுக்க ஏடிஎம்கே உள்ளவங்களாம் அந்த பக்கம் டிவிகே பக்கம் போறாங்க. இன் ஃபியூச்சர்ல இது ரொம்ப என்ன சொல்றது சொல்ல கஷ்டமா இருக்கு, ஒஸ்டா தான் போகுது ஏடிஎம்கே. எஸ் ஏடிஎம்கே
எனக்கு இப்ப டவுட் இதுதான் ப்ரோ. இப்ப ஏடிஎம்கே வந்து நீங்க சொன்ன மாதிரி இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அந்த ஸ்ட்ராங் கோர் இல்ல அவங்களுக்கு வந்து அந்த ஹோல்ட் பண்றதுக்கு வந்து அந்த பார்ட்டியை ஹோல்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு இது இல்லைன்னு சொல்றீங்க. சோ இதே சைட்ல நம்ம டிவிகே சைடுக்கு வந்தா ஓகே நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ஓகே கட்சி இவங்க ஒன் டைம் தோத்தாங்கன்னா கட்சி இப்படியே இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இப்படி இவங்களோட கட்சி எப்படி போகுது அடுத்த 5 இயர்ஸ் கிராப் டிவிக்கு நிறைய இவங்க ஜெயிச்சிருக்காங்க எல்லாருமே வந்து சேருவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜெயிச்சும் போது எல்லாருமே வந்து சேருவாங்க. ஜெயிக்கும் போது எல்லாருமே வந்து சேருவாங்க. தோத்த உடனே ஒரு 2-3 தோல்வி வந்தோடனே கட்சி எப்படி இருக்கும்? அதுதான் என்னோட அதுதான் என்ன விஷயம். இப்ப நடக்க போற இடைத்தேர்தல் ஒரு இம்பாக்ட உண்டாக்குங்க. நான் சொல்றது வெற்றி தோல்விங்கிறத தாண்டி ஓட் பேங்க் ஒன்று இருக்குல்ல. மக்கள் வந்து அந்த வெற்றி தோல்வி வந்து எட்ஜ்ல தான் இருக்கு. ஒரு 5000 6000 ஓட்டுக்குள்ள தான் இருக்கு. ஆனா அந்த ஓட் பேங்க் டிவிக்கு மட்டுமே எல்லாரும் ஓட் போட்டல. அதே தொகுதிக்குள்ள இன்னொரு ஆப்போசிட் எம்எல்ஏக்கும் மக்கள் ஆப்ஷனா வச்ச எம்எல்ஏக்கும் ஓட் வந்திருக்கு. மிஞ்சி போன ஒரு 5000 ஓட்டு தான் மாறி இருக்கே தவிர டிவிக்கு எங்களுக்கு வேண்டாம், இந்த மாற்றம்லாம் வேண்டாம் சரியா மக்களும் எல்லா தொகுதிகளுமே இருக்காங்க. இருக்காங்க, இப்பவுமே இருக்காங்க. சோ அப்படி இருக்கப்ப இது இடைத்தேர்தல் ஒரு இம்பாக்ட் உண்டாகும். ஓட் பேங்க்லயே மக்கள் காமிப்பாங்கன்னு வச்சுங்களேன். வெற்றி அடைஞ்சா திராவிட கட்சி வெற்றி அடைய போகுதுங்கிறப்ப அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். தமிழக மக்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது மக்களுக்கு பிடிக்காட்டி உடனே ரிசல்ட் காமிப்பாங்கிறது ஒரு விஷயம். அதுலயுமே இவங்க வந்து இந்த முட்டாள்தனமா இந்த இயங்க தெரியாத அரசை நம்பி ஓட் பண்ணாங்கன்னா இன்னும் கேஎஸ் மாறப்போகுது. சோ அப்படி இருக்கப்ப இந்த எலெக்ஷன் ஒரு தாக்கத்தை உண்டாக்குங்க. அதை தாண்டி டிவிக்குள்ள அதிபயங்கரமான குழப்பங்கள் வரப்போகுது. இப்ப ஏன் அப்படின்னா அவங்க எல்லாரையும் உள்ள அலோவ் பண்றாங்க. அலோவ் பண்ற நபர்கள் எல்லாருமே ஓஜி அரசியல்வாதிகள், மக்கள் நலனுக்காக செயல்படுறதை தாண்டி அரசியல்வாதிகள். இத்தனை வருஷங்களா அரசியல் பண்ணுவாங்க. சோ அவங்க டக்குன்னு ஒரு புது கட்சிக்கு ஜம்ப் ஆகுறாங்கன்னா கட்சிக்கு நல்லது பண்ணணும்னா தான் தொழில இருக்க மக்களுக்கு நல்லது பண்ணணும் ஜம்ப் ஆகிறாங்களா? இன்னும் முழுக்க அவங்க சுய லாபத்துக்காக ஜம்ப் ஆகிறாங்க. அங்க போய் அதுக்கான விஷயங்கள் நிறைவேறல, தனக்கான ஸ்பேஸ் கிடைக்கலங்கிறப்ப எல்லாத்தையும் பிரேக் டவுன் பண்ணி புட்டு வச்சிருவாங்க அவங்க. சோ நீங்க பழைய அரசியல்வாதிகள் கட்சிக்கு வராங்க பலம் நினைக்கிறீங்க, அது டிவிக்கு ஆபத்து, பேராபத்து. அதையும் தாண்டி அந்த கட்சி எதனால சிக்கலை ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்னா துளியும் அந்த கட்சிக்குள்ள இருக்க அந்த கட்சிக்கு ஓட் பண்ண பெண்களுக்கான ரெஸ்பெக்ட அவங்க மெயின்டைன் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கான நியாய தர்மங்களை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. பெண்கள் ஒரு சர்டன் பாயிண்ட் வரை தான் அமைதியா இருப்பாங்க. அதுக்கும் மேல பிளாஸ்ட் ஆயிடுவாங்க. அவங்க சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்ட்ங்கிறது கட்சிக்கு ஓட் பண்ண பெண்கள் பிளாஸ்ட் ஆக போறாங்க. கட்சிக்கு எதிராக நான் சொல்றேன். இவ்வளவு குற்றம் நடக்கிறப்போ நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. இப்போ வரைக்கும் ஓகே லீஸ்ட் ஸ்டில் சப்போர்ட் பண்றாங்க பெண்கள் டிவிக்கு ஓட் பண்ணவங்க. ஆனா ஒரு பாயிண்ட் தான், இன்னைக்கு ஒரு மூதாட்டி 85 இயர்ஸ் ஓல்டுங்க, பாட்டிங்க, அவங்க காலை தொட்டு கும்பிடலாம், அவங்க கூடவே உட்காந்துருக்கலாம், அவ்வளவு வைப்பு கொடுப்பாங்க, அவங்க அவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்க, அவ்வளவு அனுபவங்களின் மொத்த உருவமா இருப்பாங்க. அவங்கள ஏதாவது ஒரு 0.1% தப்பா பார்க்க தோணுமா நமக்கெல்லாம்? வாழும் தெய்வங்களுங்க அவங்கலாம். சோ அவங்கள போய் இவங்க வந்து கொடுமை பண்றாங்க, ஸ்ட்ரெச்சர் வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த பாட்டியை. இப்ப இன்னைக்கு நடந்தது. சோ இந்த விஷயத்துல டிவிக்கு ஓட் பண்ண பெண்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சோ ஒரு பாயிண்ட் தான், அதுக்கு மேல அவங்க கோவப்படுவாங்கன்னு நான் நம்புறேன். சோ அது டிவிக்கு மிகப்பெரிய பாதிப்பு உறுதியா உண்டாக போகுது ஃபியூச்சர்ல. இதெல்லாம் ஏன் இவங்க அட்ரஸ் பண்ண மாட்டாங்க ப்ரோ? நீங்க சொன்ன மாதிரி நிர்வாக திறமை இதெல்லாமே இருக்கு. ஓகே இவங்களுக்கு திறமை இருக்கோ இல்லையோ, பட் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் பர்சனா நம்ம பார்க்கும் போதே வந்து நம்ம மனசே வந்து ஒரு இதுவாகுது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் திங் இவங்க இதை தானே அட்ரஸ் பண்ணணும். ஓகே எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் விடுங்களேன், இதெல்லாம் செகண்டரி. புரியுதா? ஃபர்ஸ்ட் சேஃப்டி. அந்த சேஃப்டியே இவங்களோட இதுல இல்லை அப்படின்னும் போது வந்துட்டு இதை ஏன் இவங்க அட்ரஸ் பண்றதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க? எதுக்கு இது பண்றாங்க? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா இவங்க போனாங்க டெல்லிக்கு போனாங்க, அதை பத்தியும் எதுவும் பேசல. ஆனா இவங்க சரி நான் எதிர்பார்த்தேன் ஓகே இந்த திருச்சி மீட்டிங்ல வந்து இவர் வந்து எதுவும் பேச போறாரு, அதை பத்தி எதுவும் சொல்ல போறாரு, மக்களுக்கு எதோ இது பண்ண போறாரு பார்த்தா இன்னமும் வந்து டிஎம்கே எதிர்ப்பாவே பேசிட்டு இருக்காரு. இவர் எதுக்கு இப்ப நாட்டுல என்ன நடக்குது, ஆனா என்னது எது பேசுறாரு? அதுவும் இல்லாம அடுத்து நான் கேட்கறேன், அது ஒரு கொஸ்டின் ஒன்று வச்சிருக்கேன், நான் அடுத்தது கேட்கறேன். ஃபர்ஸ்ட் நீங்க இதுவே டூ மச். நீங்க சிம்பிள் தான். என்னன்னா விஜய் சாருக்கு ஏன் இவ்வளவு ஓட் பேங்க் வந்துச்சு, எப்படி அவருக்கு வந்து அரசியலுக்கு வந்து தமிழக அரசுல நிக்கலாங்கிறது கான்பிடன்ட் வந்துச்சுன்னா அதுக்கு பேஸ் அவர் ஒரு ஹீரோ, சக்சஸ்ஃபுல் ஹீரோ, லிட்டில் சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு டஃப் கொடுத்த ஒரு ஹீரோ. அவர் ஹீரோ எப்பவுமே பாசிட்டிவா தான் இருப்பாரு, அவர்கிட்ட குறைகளே இருக்காது, புனிதமானவராக தான் இருப்பாரு. சோ அந்த பிம்பத்தை வச்சுதான் அவங்க தமிழக அரசியலுக்குள்ளேயே வர்றாங்க. சோ அப்ப அந்த ஹீரோ எந்த வகையிலுமே தாங்கிட்ட குறை இருக்குங்கிறத ஒத்துக்கவே கூடாது. அப்பதான் அவர் ஹீரோ. திரையில அது ஓகே, நீங்க நாட்டை கொடுத்துட்டீங்கன்னா அப்போ அதே ஃபார்முலா அப்ளை பண்றாங்கன்னு நான் சொல்றேன். நான் ஹீரோ ஆயிட்டேன், என் ஆட்சியில ஒரு தப்பு நடக்குது, அப்ப அந்த குறையில ஏத்துக்கிட்டா அவரோட ஹீரோட வேல்யூ குறைஞ்சிரும். சோ அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கட்சியில யாராவது ஒரு பர்சன் ஆகுது ஆமா சிக்கல்கள் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்களா? இன்னைக்கு செங்கோட்டையன் ஐயா பேசியிருக்காரு, என்ன நடந்து போச்சு தமிழ்நாட்டுல கேட்கிற பிரஸ் கிட்ட பதிலா கேட்கிறாரு, கேள்வியா கேட்கிறாரு, உங்க லைஃப்ல ஏதாவது சிக்கல் நடந்திருக்கா? இப்போ வரைக்கும் சிக்கல் நடந்திருக்கா? தமிழ்நாட்டுல ஒரு சிக்கலும் இல்ல, நல்லா தான் போயிட்டு இருக்குங்கிறாரு அவரு. இது ஒரு சின்ன சாம்பிள். இது மாதிரி எல்லாருமே அடிப்படை தொண்டன் முதற்கொண்டு ஒரு சிக்கலும் நடக்கலைங்கிற சாலிடா அதை பேசுறாங்க. இதாவது எதை சொல்லுதுன்னா எங்க ஹீரோவை நாங்க எப்போ விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது. சோ ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற அந்த கூட்டமே இப்படி இருக்குன்னா அப்ப ஹீரோ எப்படி குறைகளை பேசுவாரு, எப்படி ஒத்துக்குவாரு?
சோ அந்த பிம்பத்தை உடைய விடாம பாத்துக்கணும் பிரதர். அதுக்கு நான் ஹீரோ, நான் சரியானவன் தான், என் ஆட்சியில் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படி நீங்க குறைகள் சொன்னீங்கன்னா அதை நான் பண்ணல, வில்லன் பண்றாங்க, வில்லன்கள் பண்றாங்க. டிஎம்கே பண்ணுது, டிஎம்கே தான் தீய சக்தி, அவங்க தான் கெட்டவங்க. இந்த ஸ்கிரிப்ட்ல டிஎம்கேங்கிறவங்க வில்லன் பிரதர், வில்லனா பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நம்ம எவ்வளவு இன்டெலெக்சுவல் விடுங்க, பேசிக்கான அரசியல பேசினா கூட அங்க ஆப்போசிட்ல ஏன் கெட்ட வார்த்தைகள் வருதுன்னா, ஏன் கெட்ட வார்த்தை வருது? இப்ப நீங்க உங்களையோ என்னையோ திட்டுற அளவுக்கு நம்ம அந்த திட்டுற பர்சனோட குடும்பத்துக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டோமா, கெட்டது பண்ணிட்டோமா, கொடுமை பண்ணிட்டோமா? இல்ல. நம்ம வந்து அரசியல் தான் பேசுறோம், நாகரிகமான அரசியல் பேசுறோம். ஏன் அவங்க திட்டுறாங்க? ஏன்னா உங்களையும் என்னையும் அவங்க தீய சக்தியோட கிளைகளா பாக்குறாங்க, வில்லனோட அடியாட்களா பாக்குறாங்க. அதனாலதான் திட்டுறாங்க. வில்லனை பார்த்தா திட்ட தோணும், அதனாலதான் நம்மளை திட்டுறாங்க. சோ இதனாலதான் அடிக்கடி இந்த வார்த்தை நான் பதிவு பண்ணேன். வெறுப்பு அரசியல தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் இளைஞர்களுக்குள்ள விஜய் சார் விதைச்சிட்டாரு அவரோட சுயலாபத்துக்காக. இது அவரோட சுயலாபத்துக்காக அவர் பண்ணிருக்காருல, இதுக்கான விளைவுகளை அவர் ஃபேஸ் பண்ணாம அரசியல இருந்து நகர முடியாது. ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கன்னா அதுக்கு எதிர்வெளிகள் உறுதியா இருக்கதான் செய்யும். ஸ்டில் இப்பவுமே திராவிட கட்சியில் உள்ள இளைஞர்கள் நாகரிகமான அரசியல் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அவங்களோட அந்த 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 பிரேக் பாயிண்ட் உடஞ்சிச்சுன்னா டிபிகேல உள்ளவங்களால ஹேண்ட்லே பண்ண முடியாது. அதை அந்த சிச்சுவேஷன் நடக்க கூடாது நான் வேண்டிக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் ப்ரோ, இவங்க எந்த வீடியோ எந்த ரீல்ஸ் வேணா போடுங்க, பின்னாடி மியூசிக் இல்லாம போடுங்க. பின்னாடி ஒரு மியூசிக் மட்டும் இவங்க போட்டா உடனே அந்த எமோஷன்ஸ் அந்த மியூசிக்ல கன்வே பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த வார்த்தை கேட்க மாட்டேது, அந்த மியூசிக் தான் கேக்குது. அவன் என்ன பேசுறான், அவன் என்ன சொல்ல வரான்றத வந்து இவங்க கேட்கணும். அந்த மியூசிக் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். நான் உண்மையாவே சொல்றேன், இந்த எந்த ரீல்ஸ் வேணா போடுங்க, என்ன வேணா போடுங்க, ஆனா என்ன செய்யுங்க, அதுல பின்னாடி அந்த மியூசிக்கை போடாம போடுங்க. அப்ப உங்களுக்கு வந்து எது உண்மை எது பொய்யாது தெரியும். ஏன்னா இவங்க மியூசிக் உடனே அந்த படத்துக்கு போயிடுறாங்க. டக்குனு அந்த படத்துல இப்படிதான் இருந்தாரு, அந்த படத்துல இப்படிதான் இருந்தாரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னடா இந்த ஃபேக் நரேட்டிவ் ப்ரோ. திரும்பி எல்என்டில இருந்து ஏதோ ஒரு இது எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபேக் நரேட்டிவ். அவங்க இப்ப தமிழ்நாட்டுல ஃபேக்ட் செக் பண்றதுக்குண்டே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வந்திருக்குன்னா இது எங்க போறது? நம்ம ஆட்கள் வந்து அரசியல் பேசுறதுக்கு ரெடி, ஆனா பொய்க்கு எதிராக பேச முடியாதுங்க. ஒரு நபர் இருக்காங்க, ஒரு பொய் இருக்கு அப்படின்னா அதை விலைக்கிட்டு இது பொய்யா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போலாம். ஏன் இது பொய்யா இருக்குன்னா புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போலாம். 100 பொய் இருக்குன்னா 100 பொய்யும் அங்க நிக்கல, 100 பொய்யும் பரவக்கூடிய பொய்யா இருக்கு, ஆளும் கட்சிக்கு சப்போர்ட்டிவான பொய்யா இருக்கு. சோ அப்ப அத்தனைக்கு நம்ம பதில் சொல்லிட்டு வர்றதுக்குள்ளேயே அந்த டே முடிஞ்சிருது. சோ இது ஃபெடப் ஆகுமாவாத? தினமும் நீங்க விளக்கம் சொல்லிட்டே இருப்பீங்களா ஒவ்வொரு பொய்க்கும்? உங்களுக்கும் எனக்கும் அதுவா வேலை? இது தப்பா இருக்குன்னு சொன்னா இங்க பாரு நல்லது பண்ணிருக்கான்னு ஒரு விஷயத்தை காமிக்கிறானுங்க சம்மந்தமே இல்லாம. அது பார்த்தா ஃபேக்கா இருக்கு. தம்பி இது ஃபேக்கா இருக்கான்னு சொன்னா இது ஃபேக்கா, ப்ரூஃப் காமிக்கிறான். ப்ரூஃப் காமிச்சா இந்த பாரு இன்னொரு திட்டம் கொடுத்துருக்கான் பாரு இன்னைக்கே அப்படிங்கிறான். இதுவும் ஃபேக்கடா அப்படின்னா இங்க பாரு இன்னொன்னு அப்படிங்கிறான். சோ நம்ம அவனுக்கு பொய்ய உண்மைன்னு சொல்லி புரிய வச்சு, பொய்ன்னு சொல்லி நம்ப வச்சு அதை என்ன சொல்றது உறுதியா கன்ஃபர்மேஷன் பண்றதுக்குள்ளேயே அந்த டே முடிஞ்சு போய் ஃபெடப்பா இருக்குன்னு நான் சொல்றேன். டேய் கெட்டதுன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்படணுமாடா அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் உருவாக்கி வச்சிருக்கானுங்க. இது பயங்கரமான பிளே பிரதர், பயங்கரமான பிளே. கொள்கைகள் இளைஞருக்குள்ள பேசவே கூடாது. அப்ப என்ன பண்ணா கொள்கைகள் பேச மாட்டாங்க, என்ன பண்ணா அரசியல் பட மாட்டாங்க டிவிகே தொண்டர்கள் அப்படிங்கிறதுக்கான கீ பாயிண்ட் என்னன்னா, ஃபேக் நரேட்டிவ் கொடுத்துக்கிட்டே இரு, பசங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இரு, ரீல்ஸை கொடுத்துக்கிட்டே இரு. ஹீரோய்க்கு முதல்ல இருக்கட்டும், ஹீரோவையும் ஹீரோவா பார்க்கட்டும், எம்எல்ஏஸையும் ஹீரோவா பார்க்கட்டும். அதுக்கு இடையிலே அரசியல் தாண்டி ஏதாவது பேச வந்தா ஃபேக் நரேட்டிவ் போட்டுவிட்டு அதை அனுப்பட்டும். ஆப்போசிட்ல நம்மள மாதிரி நபர்கள் பேசுறப்ப அவங்க முழுக்க நமக்கு அனுப்புற விஷயங்கள் எல்லாமே ஃபேக் நரேட்டிவா தான் இருக்கு. இது சூப்பர் பிளே. இது என்ன மாதிரி பிளேனா, முட்டாள்களாவே வச்சுக்கிறதுக்கான சூப்பர் பிளே. இது அதை டிவிக்கு அழகா பிளே பண்றாங்க. உண்மைதான் ப்ரோ. சரி ப்ரோ, ஓகே. இப்ப இந்த மீட்டிங்ல வந்து சார் பேசினார்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஏதாவது எனிதிங் இன்ஃபர்மேட்டிவ், அவ்வளவுதான் ப்ரோ. சிங்கிள் எனிதிங் இன்ஃபர்மேட்டிவ். நோ நதிங். சக்தி, தூய சக்தி, பராசக்தி இதெல்லாம் எதுவுமே தேவை. எனிதிங் இன்ஃபர்மேட்டிவ். உண்மையா ஒரு விஷயம் சொல்லிட்டுமாங்க, அரசியல்ல விஜய் சார் மேல ஓகே இந்த எலெக்ஷன் வின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பேச போறாரு, இவ்வளவு விஷயம் நடந்துச்சு இல்ல, என்ன பேச போறாரு, இதை கரெக்டா பேசினா ஓகே நாலேஜ் இருக்கு, அவர் இதுக்கு தான் வெயிட் பண்ணிருக்காரு, அதுதான் சிஎம் அந்த கோல் அவருக்கு இருந்திருக்கு, கிடைச்ச உடனே இன்டெலெக்சுவலா பேசுறாரு பாரு அப்படிங்கிற மொமெண்ட் நான் வெயிட் பண்ணேன் பிரதர், சீரியஸ்லி வெயிட் பண்ணேன். பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இல்ல, ஒண்ணுமே இல்ல, முழுக்க ஸ்கிரிப்ட் தான், ஸ்கிரிப்டை வச்சுதான் வண்டி ஓடுதுங்கிறது ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மை தான். நான் முன்னாடி ஒரு வீடியோ சொன்ன மாதிரி தான், நம்ம பேசுற ரீசன் தான் போச்சு. இன்ஃபுளுசர் தான் இவரு, சொல்றதுதான் செய்வாரு, அதை தாண்டி எதுவுமே செய்ய தெரியாது அப்படிங்கிற விஷயத்த 200% வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த மீட்டிங்ல, திருச்சி மீட்டிங்ல. என்ன பேசியிருக்காரு அவரு, என்ன பேசணும் அவரு? முடிஞ்சு போச்சு, மக்கள் சப்போர்ட் பண்ணி வென்றுட்டீங்க, அதுக்கு நன்றி சொல்ல வரீங்க. நன்றி சொல்ல வர இடத்துட்ட எதிர்கட்சியா இருக்க நபர்கள், ஆட்சியோட குறைகளை சொல்லிட்டு இருக்க நபர்களை நீங்க கெட்டவங்கன்னு சொல்லுவீங்களா? அந்த தீய சக்திங்கிறதாக திரும்பி எடுத்து வைப்பீங்களா? என்ன சொல்றீங்க? எப்படி டிஎம்கே தீய சக்தி ஆகும்? நீங்க அண்ணாவையும் பெரியாரையும் எடுத்து வச்சிருக்கீங்களே கொள்கை மாடுலா, அந்த மாடுல் எங்க இருந்து கிடைச்சாங்க உங்களுக்கு? இந்த 50 வருஷம் 60 வருஷம் 75 வருஷங்களா அந்த மாடுல மெயின்டைன் பண்ண ஒரு கட்சி தான் திராவிட கட்சிகள், டிஎம்கே ஓஜி. சோ அதுகிட்ட இருந்து நீங்க விஷயங்களை உருவிக்கிட்டு ஒரு முகமா காமிச்சு ஓட் பேங்க் வாங்குறீங்க, அவங்களே குறை சொல்றீங்களா? நீங்க அவங்க தப்புன்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க கொள்கை தலைவர் வச்சிருக்க கொள்கை தலைவர்கள் எங்க இருந்து வந்தாங்க? யார் அவங்க இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்துனது? கொள்கைகளையும் கொள்கை தலைவர்களையும் சேர்த்து சஸ்டெயின் பண்ணனாலதான் டிஎம்கே இத்தனை வருஷம் நின்னுச்சு.
அதை நீங்க தீய சக்தின்னு சொல்லுவீங்களா? தீய சக்தின்னு சொன்ன நீங்க இப்ப என்ன பண்றீங்க? தீய சக்தி கூட பரவாயில்லையே, அதோட என்ன சொல்றது, இது ரொம்ப ஃபன்னா இருக்கு. நமக்கு ஒஸ்டா இருக்காங்க டிவிக்கே. தீய சக்தி கூட கிடையாது, அதை விட அவர் சொன்ன அந்த எக்ஸாக்ட் டைம் தான் கோர சக்தியா இருக்கு. கோர சக்தியா இருக்கு டிவிக்கு. இவங்க ஐயோ உண்மையா ப்ரோ, நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ல இருந்து நம்ம வந்து ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. அரசியல் வந்து ட்ரெஸ்ஸை வச்சே ஒரு அரசியல் நடந்திருந்தது. நம்ம போடுற உடைய வச்சே வந்து ஒரு அரசியல் நடந்தது. அதெல்லாம் தாண்டி நம்ம எங்கேயோ வந்துட்டோம். இப்ப நம்ம எவ்வளவு தூரம் வந்துட்டோம் அதெல்லாம் தாண்டி. இவர் திரும்பி வந்து அந்த ட்ரெஸ் அந்த இதுக்கே திரும்பி எடுத்துட்டு போறாரோ, மக்களை வந்து நம்ம இவங்க எடுத்துட்டு வந்ததெல்லாம் திரும்பி பின்னாடி எடுத்துட்டு போறாரோன்ற டவுட்டும் வருது. இப்ப எதுக்கு இதை பத்தி பேசணும்? யாருமே வந்து நீங்க கோட் ஷூட் போட்டதே எதுவுமே யாருமே தப்பா சொல்லலையே. அதான் இதெல்லாம் பேசணும். என்ன விஷயம்னா, நீங்க எல்லா படங்களையும் ஒத்து பாத்தீங்கன்னா ஹீரோட பாயிண்ட் ஆஃப் என்னப்பா அது, ஹீரோ இருக்காப்ல, ஆனா வில்லன் சைடு நியாயங்கள் இருக்கு, ஓகே தானே வில்லன் அப்படிங்கிற மீட்டர்ல சில நல்ல விஷயங்களும் வில்லன் கிட்டமே இருக்கும் இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ படி. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தனக்கு ஆப்போசிட்டா இருக்க நபர்களை பத்தி நம்ம ஃபாலோவர்ஸ், டிவிகே ஃபாலோவர்ஸ் துளியும் கரிசனம் காட்டிடவே கூடாது. டிஎம்கே நமக்காக தான் நம்ம பேசுறாங்க. ஈவன் அவங்க கடந்த 5 வருஷம் சில மோசமான விஷயங்கள் பண்ணியிருந்தா கூட, அரசுல சில சிக்கல்கள் இருந்தா கூட, நிர்வாகத்துல சில சிக்கல்கள் இருந்தா கூட, இப்ப சிக்கல் நடக்குங்கிறப்ப இவ்வளவு ஷார்ப்பா சுட்டி காட்டுறாங்களே இந்த கவர்மெண்ட்ல. அப்ப இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் வேல்யூவான கவர்மெண்ட் தானோ அப்படின்னு டிஎம்கே மேல டிவிக்கு இருக்க தொண்டர்கள் துளியும் சிந்தனை போயிடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுக்கான பேஸ் மாடல் ஃபார்முலா என்ன அவங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னா, முழுக்க வெறுப்பு அரசியல். கோட் சூட் போடக்கூடாதுன்னு யார் சொன்னது? எங்கேயோ சோசியல் மீடியா கத்துனதுக்கு டிஎம்கே பொறுப்பா? அவங்களை யார் வந்து ஒரு கோட் சூட் போடக்கூடாதுன்னு சொன்னது? அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது? சோ அப்படி இருக்கப்ப திருப்பி விடுறாங்க பாருங்க. அவங்க முழுக்க டிவிகே ஃபாலோவர்ஸ் வந்து அந்த கோட் சூட்ல வராரு, கெத்தா இருக்காரு, வா உட்காந்து ஸ்டைல பாருன்னு சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க. அந்த நேரத்துல அதையே அவங்க கீ டூலா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, நீங்க வந்து நான் போட்டிருக்கிறத ரசிக்கிறீங்க, கொண்டாடுறீங்க, ஆனா அதே தப்புன்னு சொல்றாங்க, கோட் சூட் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு அப்படி திருப்பி விடுறாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. இந்த மாதிரி ஒஸ்ட் பாலிடிக்ஸ விஜய் சார் பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னாங்க, நீங்க இந்திய வரலாற்றுல ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் பேசின முதலமைச்சரோட பேச்சு இது மாதிரி ஒஸ்டா இருக்க போறதுல இது இருந்ததும் கிடையாது. என்ன ஒரு வெறுப்பு பேச்சு, என்ன ஒரு ஆபாசமான பேச்சு. நான் என்ன இதுவான்னு கேட்கறதா இருக்கட்டும், வாயில நல்லா வந்துருங்கிறதா இருக்கட்டும், இல்ல நீங்க மிக மோசமான விஷயங்கள் பண்ணீங்கன்னா நடக்க போற விஷயங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லைங்கிறாரு ஒரு முதலமைச்சர். மீன்ஸ் அவங்க கட்சிக்காரங்க என்ன வேணா பண்ணிருவாங்களாம், ஏதாச்சும் பண்ணிருவாங்களாம், அதுக்கு நிர்வாகம் பொறுப்பே இருக்காதான். இதை ஒரு முதலமைச்சர் சொல்றாருங்க. சோ இவ்வளவு ஒஸ்டான பேச்சை வந்து விஜய் சார் பேசுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது வரலாறு நிக்கும். இப்படி ஒரு முதலமைச்சர் பேசினார் இப்போ தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது நிக்க போகுது. அதுதான் ப்ரோ, இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம வந்து நம்ம இதை பத்தி நிறைய பேசணும். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஒரு அந்த அதை தான் காட்டுது. அவங்க பேசுற ஒரு பேச்சுலயும் வந்து அந்த இதை தான் காட்டுது, அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் காட்டுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ப்ரோ, இவங்க செஞ்ச நல்லது ஒரு விஷயம் நல்லது கூட இவங்களே பேசலையே அப்படின்றது வந்து என்ன செஞ்சாங்க? இதான் ஒரு நல்லது. 25 நாள் ஆச்சு, ஒண்ணுமே பண்ணல. கரண்ட் போகுது, ஒரு பக்கம் சேஃப்டி இல்ல, இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. இதை பத்தி ஒண்ணுமே பேசாம இன்னமும் நீங்க டிஎம்கே இருந்தீங்கன்னா மக்கள் எதை தான் பார்க்கணும்? இப்போ டிஎம்கேவே திரும்பி பார்க்கணுமா? டிஎம்கேவே திரும்பி டிஎம்கேவே பார்த்துட்டு இருக்கணுமா இவங்க பேசுறதுல? இல்ல இவங்களோட அன்றாட வாழ்க்கைவா? ஒன்னும் புரியலையே. என்ன விஷயம், எதுக்கு கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி 5000 பேரை மட்டும் விட்டீங்க? அந்த 5000 பேர்ல முன்னாடி மட்டும் என் பெண்களாவே இருக்காங்க. பெண்கள் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. மீன்ஸ் டிவிகே கோட் பண்ண பெண்கள் நான் சொல்றேன், எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு விஜய் சார் வந்து அந்த அவர் போட்டுருக்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ரசிச்சாலே போதும் பக்கத்துல. அதுலயே அவங்க கடவுளை பார்த்த மாதிரி, அதான் அழுது துடிக்கிறாங்களே, சாப்பிட்டு ஒழுங்கா இருங்க சாருங்கிறாங்களே, உடம்பு குறைஞ்சிடும் அந்த முறையில போவேணாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரை பார்த்து துடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்களை நபர்கள் ஏன் உள்ள அலோவ் பண்றாங்க? எதுக்குன்னா குறைகள் சொல்லிடக்கூடாது, நம்ம பேசுறது பாசிட்டிவா தான் கன்வே ஆகணும். நம்ம எவ்வளவு விஷயங்கள் பேசினாலும் மக்களை உள்ள விட்டா, ஈவன் டிவிக்கு கோட் பண்ண இளைஞர்களை உள்ள விட்டா, 45+ மக்களை உள்ள விட்டா கத்திடுவாங்க. கரண்ட் இல்லப்பா, சரி பண்ணுப்பா தம்பி அப்படின்றவாங்க, உரிமையோட கேட்டுருவாங்க. அண்ணா கொஞ்சம் பாருன்னா, எங்க வீட்டு பக்கத்துல பெண்களுக்கு மிக மோசமான விஷயம் நடக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணா அப்படின்னு பசங்க கத்திடுவாங்க. அதனாலதான் யாரையுமே உள்ள விடாம ஸ்கேன் பண்ணி ஃபில்டர் பண்ணி பெண்களை மட்டும் முன்னாடி உட்கார வச்சது. அவங்கதான் என்ன பேசினாலும் கத்துவாங்க. டிவிகே கேர்ள்ஸ் மட்டும் நான் சொல்றேன், என்ன பேசினாலும் கத்துவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, வாவுமாங்க. சோ என்ன சொல்றது, பிராக்டிகலி ரியாலிட்டி அரசியல், ஹார்ட் கோர் அரசியல் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது துளியும் புரியாம ஓட் பண்ணவங்க தானே விஜய் சாருக்கு. சோ அப்ப அவங்கள வச்சு தன்னை பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு மட்டும்தான் அவர் இந்த விஷயங்களை வந்து பேசுறாரு. ஏன்னா அவர் பேசின அந்த ஸ்பீச்ல துளியும் நியாயம் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி குறைகள் எதுவுமே அவர் பேசலங்கிறப்ப அதை எடுத்து கேட்கறதுக்கு மக்கள் ஸ்பாட்ல இருக்கணுமே, பிரஸ் இருக்கணுமே. நீங்க பிரஸ்ஸையும் உள்ள விட மாட்டீங்க, கேள்வி வைக்கிற மக்களையும் உள்ள விட மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான ஒரு கோமாளி கூட்டத்தை மட்டும் முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க வந்து தன்னை ஒரு பாசிட்டிவான ஹீரோ மாதிரி காமிச்சுக்குவீங்கன்னா இது ஒரு பிளே. இந்த பிளே முழுக்க டிவிக்கு இருக்க தொண்டர்களை ஏமாத்துறதுக்கான பிளே. மக்கள், நான் சொல்றது டிவிக்கு ஓட் போட்ட மக்கள் இப்ப தெளிவாயிட்டாங்க.
என்ன இது முழுக்க முழுக்க ஃபன்னா பண்ணிட்டு இருக்காரு அவரு. எலெக்ஷன் முன்னாடி பண்ணாரு, ஓகே. இப்பவும் இந்த வேலை பண்றாருன்னா இவருக்கு இவ்வளவுதான் தெரியும் போல. இதுதான் இவரோட அரசியலே போல. வெறுப்பு அரசியல் போல. ஸ்டாலின் ஐயாவும் டிஎம்கேவும் குறை சொல்றதுதான் இவரோட அரசியலே போல அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. டிவிகேக்கு ஓட் பண்ண மக்களுக்கு நான் சொல்றேன். அவங்க திரும்பி ஓட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்சஸ் 0. சரி ப்ரோ, ஓகே. விஜய் சார் அப்படி ஓட வச்சிரும் ப்ரோ. மக்கள் எஸ். வந்து மொத்த 233 பேரை வந்து எடுத்திருக்காங்க. சரியா? ஆமா. டிவிகேல இருந்து ஒரு 107 பேர். ஓகே. ம். இன்க்ளூடிங் விஜய் சார் அப்படி தள்ளி வச்சோன்னா 105. ஏன்னா அந்த 2 இது எஸ். முடிஞ்சு 105 வச்சுக்கோ. 105ல இருந்து ஏதாவது ஒருத்தர் யாராவது நல்லது ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காங்களா? 25 நாள் ஆச்சு. 25 நாள் ஆச்சு. ஏதாவது இந்த தொட்டில் வச்சு கட்டுறது இல்ல, இந்த அவங்களோட ஆபீஸ்ல அதெல்லாம் வேணாம். சாப்பிட்டு வந்து பேசுறேன் அந்த மீம் கண்டென்ட்டே வேணாம். இதெல்லாம் எதுவும் வேணாம். ஏன்னா ஒரு விஷயம் யாராவது ஒருத்தர் நல்லது. ஏன் ஆதவர்ஜுனா பேசினாரு, புஷி ஆனந்த் பேசினாரு, யாரோ பேசினாங்க. அவங்க பெரிய ஆளுங்க எல்லாருமே பேசினாங்க. செங்கோட்டையன் சார் பேசினாரு, என்னென்னதோ பேசினாங்க. யாராவது ஒருத்தர் 105 பேர்ல 25 நாள் ஆயிருக்கு. ஏதாவது ஒருத்தர் ஒண்ணு நல்ல ஆக்சுவலாங்க நல்லது பண்ண முடியுமா, நல்லது பண்ற நோக்கத்துல உள்ள இருக்காங்களா அப்படின்னு கேட்டா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே மிக மோசமான கெட்டவங்களா இருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். சோ ஏன்னா விஜய் சார் வந்து வில்லன் கிடையாது, ஹீரோ தான். சோ ஹீரோனா பாசிட்டிவ் ஃபேஸ் தான். சோ அப்ப நம்ம நல்ல விஷயம் செய்வோங்கிற மோட்ல கூட எம்எல்ஏஸ் வந்து கேண்டிடேட்ஸ் உள்ள இருந்திருக்கலாம், நல்ல மனிதர்கள் உள்ள இருந்திருக்கலாம். ஆனா அவங்க எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம், அமைச்சரானதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நிர்வாகத்தை பத்தி புரிஞ்சாதானே நடக்கும். அது இதான் ஸ்ட்ரக்சர். இதுல இந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க. சோ நம்ம சொன்னா இந்த ஹைரார்கில இது போய் மக்களை சென்றடையும். நலத்திட்டங்களை அனௌன்ஸ் பண்றது மட்டும் சக்சஸ் ஆயிராது பிரதர். மக்களுக்கு போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லி சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னா அது மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிடாது. அது கரெக்டா போகுதா ஹைரார்கில செக் பண்ணணும், கடைசி வரை செக் பண்ணணும். சோ அதுக்கான நாலேஜ் இருக்கான்னு கேட்டா சாட்லி நோ, அவங்களுக்கு என்னன்னே தெரியல. சோ அப்படி இருக்கப்ப இவங்களுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணவே தெரியலன்னு நான் சொல்றேன். எப்படி நல்லது பண்ணணும்னு தெரியல. எவ்வளவு பெரிய திட்டங்களை கொண்டு வந்தா மக்கள் நலனடைவாங்க அப்படிங்கிறது தெரியல. சும்மா மேம்போக்கா நான் வந்து கேட்கறதுக்காக நான் வந்து குவாரிகளை மூட போறேன், தற்காலிகமா மூடுறேன். என்ன தற்காலிகமா மூடுறேன்? சரியோ தப்போ ஃபேக்ட் செக் பண்ணி தப்பா இருந்தா மூடிடணும், அதை சீல் வச்சிடணும். அதுல தற்காலிகமா நீங்க என்ன மோடுக்கு வரீங்க? அப்ப மூடுறவங்க எல்லாம் பேமெண்ட் கொடுத்து ஓபன் பண்ணா அது தற்காலிகம். ஓகே, அப்ப அவங்க எல்லாம் ஓகேப்பா, பர்சன்டேஜ் அலோடுப்பா. ப்ரூஃப் காமிங்க. குவாரிகளுக்கு தற்காலிகமா நீங்க ஒரு சில குவாரிகளை மூடுறீங்கன்னா அப்ப சம்திங் ஏதோ தப்பா இருக்குன்னு தான் அர்த்தம். அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி பூமியை குறைஞ்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம் அது. சோ அப்ப நீங்க தானே தற்காலிகம் சொல்றீங்க. சோ நான் வந்து எனக்கு நல்ல விஷயங்கள் மக்களுக்கு நடந்தா சந்தோஷம் தான், அதான கோல். நல்லது பண்ணுங்க. ஆனா பண்ண மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. சோ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, அவங்களுக்கு நல்லது பண்ணுங்க நோக்கம் கூட இருக்கலாம், ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பண்ண தெரியாது, நிர்வாக திறமை இல்லங்கிறதா உண்மை. இல்ல ஒருவேளை இன்னும் அந்த செலிப்ரேஷன் மோட்லயே இருக்காங்களா? ஆமா, சீரியஸ்லி பிரதர், அது குறையாது. அது இன்னும் 3 மாசத்துக்கு குறையாது. நீங்க பாக்க தானே போறீங்க அவ்வளவு ஹை. ஏன்னா அவங்க எப்படி இன்னும் செலிப்ரேஷன் மோட்ல இருக்காங்கிறதுக்கான சாம்பிள் என்னன்னா, எந்த ஒரு மனுஷனுமே கரண்ட் போச்சுன்னா லைஃப் வாழ முடியாது பிரதர். நம்ம கரண்ட்ல பழகிட்டோம். கரண்ட் இல்லாம நம்ம பேசிட்டு இருக்க முடியுமா? ஏதாவது ஒய்ஃபையா இருக்கட்டும், லைட்டா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், எல்லாமே கரண்ட் தான். இப்ப பவர் தான். ட்ரிபிள்ங்கிறப்ப ஒரு பவர்னு சொல்லலாம், கரண்ட் சொன்னா கோவப்படும். பவர் வச்சா நம்ம பேச இயங்கிட்டு இருக்கோம். ட்ரிபிள் ஸ்டூடெண்ட் தான். சோ அப்படி இருக்கப்ப அது இல்லங்கிறத தாண்டியுமே நீங்க உங்க ஹீரோக்கு சப்போர்ட் பண்றீங்க, உங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா சம்திங் ஏதோ எரர் இருக்கு. நீங்க செலிப்ரேஷன் மோட்ல தான் இருக்கீங்க. கரண்ட் போற நேரத்துல கூட யோசிச்சிருப்பாங்க போல, நம்ம தலைவருக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணோம், மீன்ஸ் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணா கூட அவங்க யோசிப்பாங்க போல, தலைவர் நம்ம இப்பெல்லாம் சப்போர்ட் பண்ணி இப்பெல்லாம் போஸ்ட் போட்டோம்ல, இப்பெல்லாம் ஒரு படத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணோம்ல, அதனாலதான் தலைவர் வந்து இப்ப சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜாலியா இருப்பாங்க போல அவங்களுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு. நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு மிக மோசமான ஆட்சி. ஆனா அப்ப கூட நீங்க வந்து உங்க தலைவரை பிரைஸ் பண்ணி தான் நினைக்கிறீங்க. இது எதுக்கு நான் சொல்றேன், நீங்க சொன்னீங்களா வார்த்தை, பிரைசிங் மோட்ல தான் இருக்காங்க. சீரியஸ்லி பிரைசிங் மோட்ல தான் இருக்காங்க. ரியாலிட்டிக்கு வருவாங்க. இந்த கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு, இந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு, எதுக்குன்னா இந்த பார்ட்டிக்கு போனோம், தலையெல்லாம் சுத்துதுன்னு தோணும்ல, அப்போ புரியும். ஆனா மக்கள் நாங்க ரியலைசேஷன் பண்ணிட்டோம், நாங்க இப்ப ரியாலிட்டில தான் இருக்கோம். தப்புன்னு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு புத்தி இருக்கு. ஓகே ப்ரோ, ஒன் லாஸ்ட் क्वेश्चन ப்ரோ. ஜென்சி டிஎம்கே இருக்குல்ல ப்ரோ, இப்போ வந்து அவங்க ஈவென்ட் பண்ணாங்க, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அது எப்படி போச்சு அந்த ஈவென்ட்ல? ஓகே, அதுல இருந்த அதுக்குள்ள நடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? சீரியஸ்லி பிரதர், அங்க வந்து ஜென்சி மீட் நடந்துச்சு. ஒரு 50 பேர், ஒரு 18 பேர் 20 பேர் சேர்ந்து அண்ணா டவர் பார்க்ல வந்து பேசுறதா தான் ஐடியா. அவங்களோட ஐடியாவே அதுதான். அதுக்கப்புறம் வந்து உள்ள வராங்க, கெட் டுகெதரா உள்ள நிறைய பேர் வராங்க, மெசேஜ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. சோ 100 மாறுது, 200 மாறுது, 300 மாறுது. சரி ஓகே, இண்டோர் இதுல நடத்தலாம், அரங்கம் எடுத்து நடத்தலாம், அரங்க கூட்டமா அதை மாத்தலாம்னு சொல்லி பர்மிஷன் கேட்கிறப்ப பர்மிஷன் கிடைச்சு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க பிரதர். ஆனா மீட்டிங் நடக்க போறப்ப அட்வான்ஸ் வந்து ஓனர் வந்து திரும்பி யார் பே பண்ணாலும் அவங்களுக்கே போட்டிருக்காரு. எந்த வித இன்ஃபர்மேஷன் பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுக்காம போட்டிருக்காப்ல. என்னன்னா பிரஷர், நடந்துடக்கூடாது, மீட்டிங் நடந்துடக்கூடாது அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் தான் அது கலைஞர் அரங்கத்துக்கு மாற தலைமைக்கு தெரிஞ்சு, ஓகே ஸ்பேஸ் கொடுங்க, நம்ம பசங்க அவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுவும் முன்னெடுத்து பண்றப்ப அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை கொடுக்குறாங்க. சோ அதுல அரங்கத்துல நிறைய பேர் உட்காரலாம், 300 பேர் தாண்டி நிறைய பேர் உட்காரலாங்கிறப்ப சொல்றாங்க, 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, ஸ்பேஸ் நிறைய இருக்கு, ஜென்சியை தாண்டி ஸ்பேஸ் இருக்கு, வரவங்க தாராளமா வரலாம், எல்லாருக்கும் அனுமதி உண்டு, இலவசம் அப்படிங்கிறப்ப எல்லாரும் கிளம்பி போறாங்க. நானும் போறேன்னா 90s தானா, நானும் கிளம்பி போறேன். போய் நான் வந்து பின்னாடி உட்காந்துட்டேன். அதே மாதிரிதான் நிறைய பேர் பின்னாடி தான் உட்காந்தாங்க. ஜென்சிக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. சோ அங்க அது நடந்தது ப்ராப்பரான ஜென்சி மீட். அது
300 பேர் திடீர்னு திரள்றாங்க ஒரு இடத்துல அப்படின்னா சும்மா சாதாரணமான விஷயம் அது. இளைஞர்கள் எந்தவித லாப நோக்கம் இல்லாம வேலையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு பிரேக் கொடுத்துட்டு வந்து என்ன சொல்றது, ஆமா ஆபியஸ்லி எதிர்கட்சியா இருக்க ஒரு கட்சிக்காக ஓடி வந்து நின்று என்ன பேசுறாங்க, அது ஜென்சி என்ன பேசுறாங்க பாக்குறாங்கன்னா இது என்ன சுயநல நோக்கத்தோட வந்தாங்களே அங்க வந்தவங்க எல்லாம். சோ வந்தவங்க உங்களுக்கு மக்கள் நலனுக்காக டிஎம்கேயோட நலனுக்காக என்ன நடந்துச்சு டிஎம்கேக்கு அப்படிங்கறது இந்த இளைஞர்கள் பேச போறாங்க, ஜென்சி பேச போறாங்க, அதை கேட்க வந்தாங்க. அது ஒரு ப்ராப்பரான சக்சஸ்ஃபுல் மீட் பிரதர். அது யாருக்கெல்லாம் தெரியும்னா பேசின அந்த 5 பேரோட பேச்சையும் கேட்டா தெரியும், அந்த மீட்டிங்ல பேசின எல்லா தலைவர்களோட பேச்சையும் கேட்டா தெரிஞ்சு போயிடும் அது எவ்வளவு கான்பிடன்டான டிஎம்கேக்கு அந்த மீண்டெழுங்கிற டேகுக்கு என்ன சொல்றது அந்த அது உண்மை மீண்டெழ தான் போகுது அப்படின்னு உத்வேகம் கொடுத்த ஒரு மீட்டிங் அது. சோ அது ஆமான்னு ஒத்துக்கிட்டா இவங்களுக்கு ஆபத்தாயிரும். ஆஹா திரும்பி ரெவல்யூஷன் பீனிக்ஸ் மாதிரி எந்திச்சு வர்றாங்களே சின்ன பசங்க அப்படின்னு அது பயம் வந்துடும். ஏன்னா சின்ன பசங்கனாலே ஜென்சினாலே டிவி கேக்கு தான் நேர்ந்து விட்டு இருக்காங்க மாதிரி ஒரு டேக் அவங்க வச்சிருக்காங்க. ஜென்சி நீங்க பாத்துக்கங்க, விர்ச்சுவல் வாரிஸ் நீங்க பாத்துக்கங்க. விர்ச்சுவல் வாரிஸ் தாராளமா பண்ணலாம், ஜென்சி உங்க கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கலாம். ஆனா யோசிக்கக்கூடிய ஜென்சின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, யோசிச்சு ஓட்டு போடக்கூடிய ஜென்சி இருக்காங்கல்ல, அந்த ஜென்சி டிஎம்கேக்குள்ளே இருக்காங்க, ஏடிஎம்கேக்குள்ளே இருக்காங்க, என்டிகேக்குள்ளே இருக்காங்க, எல்லா பார்ட்டிக்குள்ளே இருக்காங்க. சோ அதுல டிஎம்கே வந்து ரொம்ப அக்ரெசிவா எழுந்து வர்றாங்க. என்னது எங்க தலைவர் வந்து இப்ப யாரு ஸ்டாலின் ஐயா நீ தோக்கடிச்சிட்டீங்களா அப்ப என்ன ரீசன் அதுக்கு எங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு. வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க, வெளியில டிஸ்கஸ் பண்ணுவோம். இண்டோர் மீட்டிங் நடந்தா கூட அது சோசியல் மீடியால பெருசா பதிவாயிருக்காது. இவங்க ப்ரெஷர் கொடுத்து இவ்வளவு பெரிய அரங்குல கலைஞர் அரங்கத்துல நடக்க வச்சு மிகப்பெரிய ஸ்பேஸ் அதுக்கு உருவாக்கி விட்டாங்க டிவிக்கு. அதுக்கு நான் தேங்க் பண்றேன். ஸ்டில் அது அவங்களால ஏத்துக்க முடியல, சக்சஸ்ஃபுல்லா நடந்தனாலதான் அதை வச்சு ஃபன் பண்ண பாக்குறாங்க. ஏதோ ஜென்சின் ஒன்று நடத்துறாங்களாம், வந்தவங்க எல்லாம் வயசானவங்க, நீங்க பாத்தீங்களா போன நான் சொல்றேன் எனக்கு போய் சொல்லி என்ன பிரயோஜனம் எனக்கு. சோ நான் அங்க போய் பார்த்து இளைஞர்கள் என்னமா பேசுறாங்க, வாவ் ஒரு விஷயத்த அழகா கொண்டு போய் முடிக்கிறாங்க, இம்பாக்டா பேசுறாங்க, கண்ணியமா பேசுறாங்க. அதான் விஷயம். கெட்ட வார்த்தைகளோ அசால்ட்டா பேசுறதோ இல்ல. இப்ப நம்ம பேசிருக்க இந்த ஸ்லாங் கூட கிடையாது பிரதர், அரசியல் பேச்சு பேசுறாங்க. இந்த பேச்சை கேட்ட பெரியவங்களுக்கு பிடிச்சிருக்கும். வா இந்த குழந்தைங்க என்னப்பா அப்ப டிஎம்கேக்குள்ள எவ்வளவு கொள்கை புரிதலுள்ள இளைஞர்கள் ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க, அந்த கட்சி எவ்வளவு கொள்கையா இளைஞர்களை வளர்த்திருக்கு, சின்ன பசங்களை வளர்த்திருக்கு அப்படிங்கிற ஹோப் பெரியவங்களுக்கு உருவாக்கக்கூடிய வகையில இருந்துச்சு அந்த பேச்சு, இளைஞர்களோட பேச்சு. சோ அது ப்ராப்பர் சக்சஸ்ஃபுல் மீட் அது. அதை அவங்களால ஏத்துக்க முடியல. விஜய் சாரா இருக்கட்டும், மாதவ சாரா இருக்கட்டும், அவங்களால ஏத்துக்க முடியாது. ஐயோ ஜென்சிக்கிற டேக நம்ம எடுத்து வச்சிருந்தோமே, இங்க ஒரு நாலேஜ் உள்ள ஒரு ஜென்சி ஒன்று கிரியேட் ஆகி வருது, அதுவும் திராவிடத்துக்குள்ள இருந்து வருதுங்கிறப்ப அது பேராபத்தாச்சே நமக்கு. ஏன்னா யோசிக்கிற பசங்க, அறிவுள்ள பசங்க, அந்த பசங்க விஜய் சார் பாத்துருக்க மாட்டாங்களா, விசில் மாட்டாங்களா? எந்த ஆதாயமும் இல்லாம வந்தவங்க இல்ல, நீங்க சொன்ன மாதிரி எந்த ஆதாயமும் இல்லாம அடிக்கிற வெயில்ல அவ்வளவு பேர் நின்று ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் தான் அது. நீங்க சொன்ன மாதிரி எதுவும் பண்ணல, அவ்வளவுதான் அப்படின்ற இதுல வந்தது. அது பாக்கிறதுக்கே நல்லா இருந்தது ப்ரோ. ஏன்னா வந்து ஒரு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எப்படின்னா ஒரு ஆரோக்கியமான அரசியல் எப்படி இருக்கணும், எப்பயுமே வந்து ஒரு எதிர்ப்பு ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்க தான் வந்து இந்த சைடும் நல்லா வளரும், இதுவும் நல்லா வளரும். அப்பதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு வைங்களேன். சோ இது வந்து நல்ல விஷயம். இப்போ அந்த மீட்டப்ல நடந்த ஒரு ஸ்பார்க், ஏதாவது ஒரு நல்ல பேச்சு கேட்டிருப்பீங்கல்ல, ஏதாவது ஒரு 1 2 இளைஞர்கள் எல்லாம் சூப்பரா பேசினாங்க. ஒரு பெண்மணி ஒருத்தவங்க பேசினாங்க, எக்ஸாக்ட் டக்குன்னு எனக்கு அவங்க பேர் ஞாபகம் வருது, நல்ல பேர் அது. அவங்க பேச்சு நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். ரொம்ப அழகான ஒரு டாபிக் எடுத்து வச்சாங்க, வீடுகளுக்குள் திமுக அப்படிங்கிற ஒரு டாபிக் அவங்க எடுத்து பேசினாங்க. சீரியஸ்லி வாவ் பிரதர், வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம் நடந்திருக்கு, அதனாலதான் அரசியல் மாற்றம் நடந்திருக்கு. சோ அப்ப நம்மளாம் அரசியல் பேசுறோம், இந்த மாற்றம் தவறான மாற்றமா இருக்குன்னு நம்ம பேசுறோம். ஆனா மாற்றத்துக்கு யார் காரணம்? ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயுமே யாரோ ஒருத்தவங்க ஓட் பண்ணிருக்காங்க. சோ அப்ப வீடுகளுக்குள்ள நம்ம அரசியல் பேசணும், ஹார்ஷா பேசக்கூடாது. ஏன்னா அரசியல் மக்களுக்கானது. சோ வந்து என்ன சொல்றது, நம்ம பாசிட்டிவான ஒரு அழகான வாழ்க்கை வாழுங்கிறதுக்காக தான் அரசியல். சோ அப்ப அதுக்காக குடும்பத்துக்குள்ள அடிச்சுட்டு பிரிஞ்சிட்டு கூடாது, அந்த முட்டாள்தனத்தை நம்ம பண்ணவே கூடாது. நான் பண்ண மாட்டேன், யாரும் பண்ணக்கூடாது ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். சோ அப்படி இருக்கப்ப அரசியல மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க, இப்ப ஆளுங்கட்சியா இருக்க நபர்களுக்கு ஓட்டு போட்ட நபர்களை அவங்க கூட நீ டிஸ்கஸ் பண்ற வீட்டுல சேஃபா டிஸ்கஸ் பண்ணணும், அவங்களுக்கு மரியாதை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணணும், அவங்களோட டிசிஷனை மதிச்சு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி டிஸ்கஷன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வச்சாங்க. இது எவ்வளவு வேல்யூவான விஷயம். அப்பதான் அந்த மாற்றம் நடக்கும். மாற்றம் வீட்டுக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கணும்னா இப்படி ஆரம்பிக்கணும், பாசிட்டிவா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இனிஷியேட் பண்றாங்க. அதை தாண்டி பிரதர் இந்த மீட்டிங்கோட ஹோல் அஜெண்டாவே என்ன அப்படின்னா, பிளானிங்கே என்ன அப்படின்னா, மக்களுக்கு நாங்க என்ன சொல்ல வரோம், இளைஞருக்கு நாங்க என்ன சொல்ல வரோம், குறிப்பா டிவிக்குள்ள இருக்க சின்ன பசங்களுக்கு ஜென்சின்னு சொல்ற நீங்க, உங்களுக்கு நாங்க என்ன சொல்ல வர்றோம், அந்த மீட்டிங் என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க அரசியல் பேசுறீங்க ரொம்ப தப்பா இருக்கு, அதுக்கு பதில் நாங்க சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சோ இது தனிப்பட்ட மனுஷன் நான் பேசினா எனக்கு கோவம் வருது, என் குடும்பத்தை பத்தினா கோவம் வருது. சோ அப்ப நாங்களாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றோம், இப்படி இருக்காங்க இவங்க, இப்படி அரசியல் பேசுறாங்க, இவங்களை நம்ம எப்படி அணுகிறது, இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, ஆனா அவங்க ஒரு மாற்றத்தை உண்டாக்கிட்டாங்க. சோ இவங்க கிட்ட நாங்க ஜென்சி அரசியல் பேசுறப்ப ஹார்ஷா பேசுறாங்க. ஈவன் டிஎம்கே சப்போர்ட் பண்ற பெண்கள் மீது மிக மோசமான விஷயங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க, டிஎம் ஒஸ்ட் பண்றாங்க. சோ அப்படி இருக்கப்ப பெண்கள் ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே, பசங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து எப்படி நம்ம டிவிகே ஐடியாலஜி கொண்ட இளைஞர்கள்ட்ட அவங்க கிட்ட அரசியல பேசலாம் அப்படிங்கிறதுக்கான மீட் தான் பிரதர் இது. கண்ணியமான மீட். கரெக்டா எப்படி பேசுறது, அரசியல் எப்படி பேசுறது இளைஞர்கள்ட்ட, அப்படி அரசியல் பேச தெரியாது அவங்களுக்கு.
சோ தனித்தனியா நமக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஆனா கட்சின்னு இருக்கு, திராவிடன் ஒண்ணு இருக்கு, அதுக்குன்னு ஒரு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. சோ அப்ப நம்மளாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம்னா அது கரெக்டா இருக்கும். நம்ம இப்படித்தான் இளைஞர்களை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்றதுக்கான பாயிண்ட் அது. ஜென்சி மீட்டப்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த திராவிட வரலாற்றுல ஒரு ஒரு ரைஸ், அது மிகப்பெரிய எழுச்சி அது. சோ அது சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. இது வரலாறு பேசும் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இது பரவிட்டும் இருக்கு தமிழ்நாடு முழுக்க. சோ அப்ப இப்படி ஒரு உன்னதமான மீட்டிங் நீ ட்ரோல் பண்றீங்கன்னா அறிவு இல்ல உங்களுக்கு, அறிவு இல்ல. இதை நீங்க ட்ரோல் பண்ணுவீங்களா? எப்படி பார்த்தாலும் உங்க இளைஞர்கள் தானே அவங்க, தமிழகத்தில் இருக்க இளைஞர்கள் தானே அவங்க, திராவிடத்தை ஃபாலோ பண்றாங்க ஒரே காரணத்துக்காக அதை நீங்க ட்ரோல் பண்ணுவீங்களா? ட்ரோல் பண்றவங்க பண்ணிட்டு போங்க. ஆனா கொள்கையை அடிப்படையாக கொண்டு எப்ப இளைஞர்கள் ஜென்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு பிரதர், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எஸ். இல்ல நம்ம போன வீடியோல கூட பேசிட்டு இருந்தோம் ப்ரோ. லாஸ்ட் கொஸ்டின் தான். போன வீடியோல கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். அது என்னன்னா, நம்ம டிவிக்கே வந்து அவங்க ஒரு பாசறையும் வைக்க மாட்டாங்க. மக்களுக்கு வந்து அவங்களோட ஐடியாலஜியோ இல்ல அவங்களோட ஐடியாலஜின்னு ஒண்ணு இல்ல. பட் ஆனா சம்திங் அவங்க வந்து மக்களுக்கு அவங்க சொல்லணும்ல. இல்ல அவங்களோட யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணணும். ஓகே. சோ அத அவங்க எதுவுமே பண்ணல. பட் ஆனா இவங்க வந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சதோ முடியலையோ, ஓகே. நம்ம இப்ப எலெக்ஷன் இப்ப வரப்போறது இல்ல. இவங்களுக்கு இதனால ஒரு ஆதாயமும் கிடையாது. பட் ஆனா இவங்க வந்து அவங்களோட ஐடியாலஜியோ, அவங்களோட இத வந்து மக்கள் கிட்ட வந்து நல்லா இது சேர்த்துக்கிட்டே இருக்காங்கன்றது வந்து உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் தான். அது வந்து அந்த தத்துவத்தை வந்து அவங்க வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது எங்கேயும் இதுவாகுது அப்படின்றது. அது நான் பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருந்தது அது. நான் இத தான் வந்து உண்மையா சொல்லணும்னா, இத வந்து நான் டிவி கிட்ட தான் எதிர்பார்த்தேன். உண்மையா. அவங்களோட அவங்களோட நான் ஃபாலோவர்ஸ் தான் அவங்கள சொல்லுவேன். அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா அவங்க பண்ணல அப்படின்றது வந்து அவங்க இன்னமும் பண்ணல. இன்னமும் அந்த செலிப்ரேஷன் மூட்ல இருக்காங்க. இன்னமும் வந்து மக்களை பத்தி இது பண்ணல. எதுவுமே பார்த்தா தமிழ்நாட்டுல கடைசி 25 நாள் இல்ல, இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து இதுவா தான் போயிட்டு இருக்கு. ஃபுல்லா ஏதோ ஒரு பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. என்ன எதுவோ பட் எண்ட் ஆஃப் த டே வந்து மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்மளும் இது பண்ணுவோம். பட் ஆனா தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம் ப்ரோ. நல்லா இது பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் உங்களோட இன்சைட்ஸ்லாம் கொடுத்ததுக்கு. சொல்லுங்க ப்ரோ. நம்ம எல்லாம் ஒன்னா நின்னோங்க. எதுக்காக? தமிழ்நாட்டு உரிமைக்காக நின்னோம். சோ அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இப்ப பிரிஞ்சு நிக்கிறோம். அதான் உண்மை. ஆனா தமிழ்நாட்டுக்காக நம்ம எல்லாம் ஒன்னா நின்று இருக்கோம். சோ அப்படிப்பட்ட கூட்டத்துல திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து கடலுக்குள்ள நின்னுகிட்டு எல்லாம் இங்க வாங்க, எல்லாம் இங்க வாங்க, அதோட இங்க வேல்யூவான விஷயங்கள் இருக்கு, எல்லாம் இந்த பக்கம் வாங்க அப்படின்னா மூலவல என்ன பண்ணுவாடி, அது கடலுக்குள்ள போற இறங்கி போறவே நீ செத்து போயிருவடா அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துவோம்ல. ஆனா ஒரு கூட்டம் கடல் நோக்கி ஓடிட்டு இருக்கு. அது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம். கொஞ்சம் தூரம் தான் நீச்சல் நீந்த முடியும். அதுக்கப்புறம் நீ மூழ்கி போயிருவ. அங்க நின்று ஒன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்க கூட்டம் வந்து பயங்கரமான ஷிப்ல எலிட்டான யாச்சில் நிக்குது. அது பொழைச்சுக்கும். ஆனா அதை நம்பி போனா நீ காலியாயிருவேன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சோ இதுதான் விஷயம். அதான் ஒரு 100 பேர் போனோடனே அடுத்த 1000 பேர் பின்னாடி வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த கடலுக்குள்ள போகும்போது வந்து ஒரு 100 பேர் 100 பேர் மெதுவா வராண்டா அப்படின்னு 1000 பேர் திரும்பி வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்க எங்க எதுன்னு தெரியாது தானே. எண்ட் ஆஃப் த டே. சோ அதனால பாப்போம். ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்மளும் இது பண்ணுவோம் ப்ரோ. தேங்க்யூ சோ மச் அகைன் உங்க இன்சைட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ. திரும்பி தேங்க்யூ ப்ரோ.